இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 132வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 27/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா டாக்டர் P. அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி, மற்றும் ஆடிட்டர் திரு சங்கர்ராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செயலாளர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கவிருப்பவர் டாக்டர் G. மதன் மோகன் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். பேரவையின் நோக்க உரையை விரைவிப்பவர் டாக்டர் ஆ. சிதம்பரம் அவர்கள், பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணை பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். நெறியாளர், இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளர் திரு P. வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள், இயக்குனர், சென்னை. தலைப்பு: படுக்கையில் உள்ளவரை செயல்பட வைக்கும் உன்னத சாதனம். இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்க்கவிருப்பவர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள். இன்றைய கருத்தரங்கிற்கு நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுதேஷ் பிரபாகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 132வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் அவையை டாக்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. Thank you, Dr. Abhirami. Thank you, sir. For your nice introduction today. And I welcome our chief guest, Mr. Venkata Subramanian, the director of PhysioMed, the company nuடைய நிறுவனர். And before we proceed further with respect to our meeting, I welcome you all for the 132 meeting today. இந்த நேற்றுக்கு நம்ம தீபாவளியை கொண்டாடும் வகையில் நேற்றுக்கு இரவு, சனிக்கிழமை இரவு, ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக புடவை மற்றும் பேண்ட் ஷர்ட் கொடுத்தோம். தென் ஸ்வீட், காரம், காஃபி, தென் ஜாங்கிரி, லட்டு. ஸோ திஸ் ஃபன் அண்ட் ஜாய். அப்புறம் பட்டாசுலாம் வெடிச்சு எல்லாத்தையும் சிறப்பாக நம்ம அந்த உதவிக்கரம் சங்கத்தில் சனிக்கிழமை மீட்டிங்ல கொண்டாடினோம். அப்பொழுது நம்ம சீஃப் கெஸ்ட் திரு வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களை நம்முடைய காங்கிரிகேஷன் சார்பாக வரவேற்கிறேன். And before we proceed further, I call upon Dr. Madan to start the meeting with his welcome. Thank you very much, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். 132வது ஆன்லைன் மீட்டிங், நம்மளுடைய காங்கிரிகேஷனுடைய தொடர்ச்சியான 132 வார மீட்டிங் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய சாதனை தான். நிச்சயமா சாதனைக்கான அனைத்து பெருமைகளும் நமது தலைவர்களுக்கு நிச்சயமாக சாரும். I really appreciate the efforts of all the leaders of our congregation. On the still, we have a lot of incidents, especially in the bus, has been reported. Last week,
மாடசாமி ஈரோடுல ஒரு பிரச்சனை நியூஸ்ல வந்தது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உடைய மாநாடு கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுலயும் தேவர் மென்ஷனிங் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் யூனோ பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணாங்க. நான் பார்த்த அப்புறம் மென்ஷன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனா மாற்றுத்திறனாளிகளை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க சார். மாற்றுத்திறனாளி பண்ணிருக்காங்க. ஓகே, You stand corrected. yeah, பண்ணிருக்காங்க. fine. So it's really மாற்றுத்திறனாளிகளை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா it's really good. And பண்ணிருக்காங்க. You stand corrected. அதனால I said it's good. Fine. So still I really deem it a great privilege to propose a welcome address for this 132nd meeting of our congregation. May now extend my warm welcome to our President Auditor Vadagutti sir for this meeting. And of course, our presidential address, the way he's presiding over the meeting is just commendable. So I'm really appreciating, and I extend a warm welcome to our President sir. Welcome, sir. And of course, other dignitaries, other stalwarts, Padma Shri நம்மளுடைய சங்கரராமன் சாரும் ராமகிருஷ்ணன் சார் அவர்களையும் ஒரு ஸ்பெஷல் வெல்கம், just giving a special welcome to them. And of course, my dear friend Chidambaram and Advocate sir, Suresh sir, and Atyana, especially cheerful Atyana sir, and all the other dignitaries who are making it sure that they are attending the weekly meeting every week without fail, like Gopinath sir, Ilambavan sir, and sign language interpretation by Srogami madam, and the various committees. Last week we had a meeting of committees, and a lot of things were deliberated. அனைத்து மீட்டிங்க்கும் எந்தவித டயர்னஸ் இல்லாம நடத்துற சிதம்பரம் சார், அட்வொகேட் சார், Ilambavan, so really it's appreciable for the efforts are made by all these people. And so special welcome, as I said, to all the other people. I'm sorry I cannot mention the names of all of you, but still I extend a very warm welcome to all those who have come here for this meeting. And of course, our chief guest, we're expecting a very interesting session from our chief guest for the bedridden people. And let's see whether the technology, we all say that நம்ம எல்லாருமே டெக்னாலஜி எனேபிளர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விஷுவலி இம்பேர் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்த்தோபெடிக்லி சேலஞ்ச் இருந்தாலும் சரி, எப்படி டெக்னாலஜி வந்து அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு வகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். So I hope this will be another such session where it will be of immense utility for the bedridden people. So we hope to have an excellent session today. And I am also hoping to enjoy the session like all of you. So with that, I thank everybody for this opportunity, and I am handing over the session back to our President, Vadagutti sir. Sir, thank you very much. Back to you, sir. Thank you, Dr. Chidambaram. Sorry, Dr. Madan, for your brief welcome address. And today, something new event has happened in Tamil Nadu, and most of us would have watched. I watched the entire proceedings to find out whether any mention is there regarding physically challenge from his own mouth of Vijay. But I think he has mentioned it more than 2 times about the மாற்றுத்திறனாளிகள். அவர் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஸ்பீச்சில், ரெண்டாவது வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம், அதாவது கொள்கை வரப்போ ஒரு இதை வெளியிட்டாங்க, அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் திஸ் வீக் I met Mr. Venkat Subramaniam
in my office day before yesterday. ஸோ அவர் வந்து ஒரு நம்ம டிடிஆர்ஓ ஆஃபீஸில், அதாவது சென்னை டிடிஆர்ஓ ஆஃபீஸில் அவர் அங்கே அவருடைய வேலைக்காக, அதாவது அவருடைய ப்ராஜெக்டுக்காக சென்றிருந்த பொழுது ஒன் ஆஃப் அவர் உதவிக்கரம் வாலண்டியர் சாந்தா அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அவரை மீட் பண்ணிட்டு உதவிக்கரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் மிஸ்டர் வெங்கட் டெலிஃபோன் மீ, சார் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னாரு. ஸோ அன்னைக்கு காலையில் தான் எனக்கு வந்து I got the news that the 31st October, the time deadline has been extended up to 15th November. A temporary relaxation. The pain is not over, the pain is extended up to 15th November. ஏன்னா முதல்ல வந்து நம்ம 7th October சொல்லியிருந்தாங்க. முதல் 30th September, 30th Septemberலேருந்து ஓகே ஃபினிஷ் இட் இது பண்ணும்போது 7th October ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு ரிலீஃப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து 31st October தென் 31st October இப்போ 15th November. அஃப்கோர்ஸ் all my pressures will be over by 31st October, so we can spend more time on congregations. Last week when I was talking to Chidambaram, I said that I am doubtful whether I can participate the Sunday meeting. ஏன்னா எனக்கு வந்து இந்த 31st Octoberல ரொம்ப டெட்லைன்லாம் இருக்கிறதுனால ஈவன் ஆன் சண்டே we had to work அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் he thought that I would not have joined. Anyway, so it is not his mistake, it is my mistake that I should have. But I informed the admin, yesterday admin, Suresh was with me the whole day. I asked Suresh to get in touch with Venkat and fix him as the chief guest for this function. So by this, our chief guest today, yes, agreed to participate and is already joined the meeting. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் எங்க ஆபீஸ்ல வச்சிருந்தோம். அப்போ அவர் சொன்னாரு, சார் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஒன் கம்பெனி அப்ளைடு பிசியோமெட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் வந்து ஐ ஆம் ப்ரொவைடிங் மொபிலிட்டி சப்போர்ட் ஃபார் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அப்போ சொல்ற போது இட்ஸ் நாட் ஓன்லி பெட்ரிடன் பேஷண்ட், ஈவன் வீல் சேர் பவுண்ட் பீப்புள். வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க, வீல் சேர்லேயே உட்காந்துருக்காங்க, பட் தே ஷுட் ஆல்சோ ஸ்டாண்ட் அண்ட் வாக். அதுக்கு எங்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ தாட் தட் இட் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம இதில் லாட் ஆஃப் பீப்புள் வில் பி வீல் சேர் பவுண்ட். ஸோ அவங்களுக்கு இது போல ஒரு மொபிலிட்டி சப்போர்ட் இருந்ததுன்னா அதில் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்போம் என்ற அடிப்படையில் ஐ ரிக்வெஸ்டட் Mr. Venkat to participate in our congregation meeting, and Advocate Suresh coordinated and pushed him for today's meeting. That's the way how Mr. Venkat is here today. So Suresh was telling last week வந்து கோயம்புத்தூர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அதில் வந்து லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் have showcased their products, their latest technological innovations and developments. அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது காது கேளாதவருக்கு தேவையான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட், பார்வையற்றவர்களுக்கு தேவையான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதே போல கை கால் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றிலாம் அங்கே காமிச்சாங்க சார் அப்படின்னா. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அக்ராஸ் தி ஸ்டேட் எவ்ரி வீக், அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் சம் ஆஃப் அவர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆர் பீயிங் பார்ட் ஆஃப் those programs and participating in those programs and
gaining knowledge and sharing the knowledge to people like us. So this is what is happening. So now, for the chief guest to know about what is congregation and what we are doing, and I request Dr. Chidambaram to explain about the congregation's scope of work to the chief guest. And before that, I call upon Dr. Bhattashri Ramakrishnan to say a few words. Bhattashri Ramakrishnan, last time Lucknow இருக்கேன்னு சொன்னார் அவரு. சார் இல்ல சார். So Ramakrishnan is not there. Then I request Dr. Atiyan to share his thoughts. So நான் அவங்களும் வந்து அந்த சேலம் பகுதியில், நாமக்கல் பகுதியில், அந்த பெல்ட்ல வந்து நிறைய தீபாவளி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. So he is also a lot of things to say, and I request Dr. Atiyan. சார் வணக்கம், அத்தியண்ணன் ஃப்ரம் சேலம். 132வது வார இணையவழி கருத்தரங்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி வருகின்ற நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இனிப்போடும் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நமது தலைவர் சார் டிஏபி அவர்கள் சொல்லும் பொழுது நேற்று 100 பேர்களுக்கு மேலாக துணிமணிகள் கொடுத்து ஜாங்கிரி, லட்டு போன்ற நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் கொடுத்ததை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது. அவ்வளவு இனிப்பாக சொன்ன அந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நாங்க சேலத்துல ஏற்கனவே 2 பகுதியில இந்த நிகழ்ச்சி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ அங்கேயும் நடந்து அது ஸ்வீட் காரம் நிறைய கொடுத்திருக்கீங்க. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் நேற்று ஓமலூர் பகுதியிலே சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக நமது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பொது மருத்துவ முகாம், ஜெனரல் செக்அப் மருத்துவ முகாம் நாங்க வந்து நடத்தினோம். மிக நல்லா அழகா நடத்திருந்தாங்க. சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு எல்ஆர்ஆர்சி, அதாவது லெப்பரசி ரிலீஃப் சென்டர் ஆக இருந்து இப்பொழுது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே நமது சேலம் மறைமாவட்ட ஆயர் பிஷப் அவர்கள், ராயப்பன் அவர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். அத்தோடு நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக எல்லோரையும் வாழ்த்தி பாராட்டினார்கள். அந்த சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்ஆர்ஆர்சியிலே நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கௌரவ உறுப்பினராக, ஒரு கவுன்சில் மெம்பராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்ஆர்ஆர்சி என்பது பல விதங்களில் அறுவை சிகிச்சைகள் எல்லாம் செய்து மிக சிறப்பாக பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நமது கான்கிரிகேஷன் சார்பாக வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்படுகிறேன். ஏறத்தாழ ஒரு 120 பேர்கள் அந்த முகாமிலே பயனடைந்தார்கள் நமது மாற்றுத்திறனாளிகள் என்பதை சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அடிக்கடி எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த உதவிக்கரம் என்ற பெயருக்கும் நான் ஒரு நன்றியை சொல்ல கடமைப்படுகிறேன். அத்தோடு நாங்கள் சேலம் மாநகரிலே இன்னும் 1 மாதத்தில், நவம்பர் மாதத்திலே ஒரு இலவச திருமண முகாம் நடத்தலாம் என்று ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 5 மணமக்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வருவதாக இருக்கிறார்கள். அந்த நல்ல செய்தியையும் கூறி நமது கான்கிரிகேஷனுடைய தொடர்ச்சியான முயற்சியால் நமது பேரவை பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. நல்ல உரையையும் சிறப்புரையையும் எடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று படுக்கையிலே உள்ளவரை உன்னத சாதனம் செயல்பட வைக்கும் உன்னத சாதனம் என்பது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒன்று. எல்லோருக்கும் கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த சிரமத்திற்கு என்ன சாதனங்கள், உதவிகள் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை பற்றி
இன்றைய சிறப்பு விருந்தினர் அன்புக்குரிய சகோதரர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். உண்மையிலேயே நல்ல தலைப்பு செயல்பட வைத்திருக்கிறது. அதற்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் தேங்க்யூ. கண்டினியூடு அண்ட் கண்டினியூஸ் சர்வீஸ். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதன் மூலம் அவர்களுக்கு உதவி புரிந்து வருகின்ற, ஏன்னா இப்போ மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எப்படி நம்ம ஜூம் மீட்டிங் வந்து வாரம் தொடர்ந்து நடக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்து கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து சாதனை செய்து வருகிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் சார், ஆண்டவன் அருள். We pray for your good health and cheers, and thank you sir, and we pray God for your good health and continuous service. அடுத்ததாக I request Dr. Chidambaram to give a talk about congregations. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். I am audible? Yes sir. Okay. Thank you so much sir for this nice opportunity. நம்ம மாற்றுத்திறனாளர் பேரவை நடத்துகின்ற 132வது வார இணைய வழி கருத்தரங்கு சீரும் சிறப்புமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முதல்ல வந்து நான் வந்து தலைவர் வந்து ஒரு ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏன்னா ரெக்கார்டிங் வந்து வேர்ல்டு வைடா நம்மளுடைய உதவிகரம் யூடியூப் சேனல் போறதுனால இடையில வந்து சொல்ல வேண்டாங்கிறதுனால பிஃபோர் ரெக்கார்டிங் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம் திஸ் டுடேஸ் லீடர்ஷிப், அதுக்காக தான் அது பண்ணது நான். ஸோ அதே மாதிரி என்னன்னா வி வாண்ட் டு மெயின்டைன் சம் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி இன் த ஜூம். அதுக்காக பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம். அது கம்பேர் பண்ணும்போது முதல்ல ஒரு 50 வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ எவ்வளோ நம்ம தரம் வந்து உயர்ந்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். அது விண்டோ இஸ் எனது புக் இஸ் அ விண்டோ டு த வேர்ல்டுன்னு வாங்க. அது மாதிரி நம்ம ஜூம் மீட்டிங் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன நடந்துகிட்டு இருக்க தமிழகத்துலங்கிறத வந்து இதனால வரையும் தெரியாம இருந்த விஷயங்களை பல்வேறு விஷயங்களை வந்து நமக்கு தெரிய வருது. இப்போ வந்து உதவிகரத்தில் சென்னையில் கொடுத்த விஷயமா இருக்கட்டும், சேலத்தில் கொடுத்த விஷயமா இருக்கட்டும், நாமக்கல் வேணுகோபால் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சிருக்காரு, அவர் இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாகர்கோயில்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி வந்து வசந்தகுமார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம ஒருங்கிணைவதன் வாயிலாக நமக்கு தகவல்கள் தெரியுது. ஒருத்தருக்கு நம்ம வந்து மாரல் சப்போர்ட்டா இருக்கிறோம். என்ன நடக்குது மாற்றத்தினால ஒண்ணுமே நடக்கலையா அப்படிங்கிறது இல்லாம ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவங்களே வர சொல்லி இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்னன்னா, இது மாதிரி வந்து இப்ப மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது, படுக்கையில் இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வயது முதிர்ந்தவர்களும் இருக்கலாம், டெம்பரவரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களும் இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உதவுகின்ற ஒரு உன்னத சாதனமா தான் இந்த உபகரணங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஜூம் இருக்குவா தான் நமக்கு தெரியுது. என்னதான் வந்து நம்ம வந்து லிட்ரேச்சர்ஸ் வந்து கையடக்க பேசியில வந்தாலுமே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது அதனுடைய நிறை குறைகள் வந்து நமக்கு வந்து தெரியும். அதனுடைய எப்படி அந்த அந்த டிவைஸ் வந்து நம்ம எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு போறதுங்கிறது வந்து தெரியும். பொதுவா சொல்லுவாங்க, கண்டதை தின்பவன் குண்டன் ஆவான், கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்வாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து இப்போ பார்ப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் நான் வந்து இந்த கல்வி அறிவை பெறுகிறோம். அந்த கல்வி அறிவை பெறுவதற்கு இந்த ஜூம் மீட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை ஆற்றி வருகிறது என்பது வந்து நிச்சயமா நினைக்கும் போது உண்மையிலேயே நமக்கு வந்து மை சிலிர்க்கிறது. 132 வாரங்கள்ல பார்த்தோம்னா வந்து நீங்க எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 2022 ஆரம்பிச்சு இன்னும் நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 132 வாரங்கள் தான். ஆனா பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடத்தினா 200க்கும் மேற்பட்ட மீட்டிங் நம்ம நடத்திருக்கோம். கடந்த வாரம் கூட பார்த்தோன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டோம். அதே தொடர்ந்து வந்து பேரிஃப்ரீ என்விரான்மெண்ட் புஷ்பராஜ் சார் தலைமையிலையும், எம்ப்ளாய்மெண்ட் கூட்டம் வந்து மதன் சார் தலைமையிலும் போட்டோம். அதே மாதிரி பேரிஃப்ரீ வந்து புஷ்பராஜ் சார் தலைமையிலையும், உதவிகரம்ங்கிறது வந்து நந்தகுமார் சார் தலைமையிலையும், நம்ம வந்து எஜுகேஷன் வந்து பாலமுருகன் சார் தலைமையில போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் அந்த வாரத்துல. அது அன்பார்ச்சுனேட்லி ஒரு சின்ன விஷயனால அது நடக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எம்ப்ளாய்மெண்ட் கோட் நடந்தது. இதெல்லாம் எதுக்கு தொடர்ந்து நான் நடத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான். 6 மணி வரையும் நம்ம அலுவலகத்தில் இருக்கிறோம், 7 மணி டு 8 மணி நம்ம வந்து நம்ம மக்களுக்கு செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத தாட் வந்து எல்லா லெவலுமே இருக்குது. அது வந்து நம்ம நடைமுறை ஆக்குறது வந்து நம்ம பேரவை நடைமுறை ஆக்கி இருக்குது. ஏன்னா கனக சபாபதி சொல்லி பெங்களூர்ல இருந்து அவரு வந்து போன் பண்ணி கேட்பாரு. ஸோ ஜாக்கிர் ஹுசேன் சேலத்துல இருந்து போன் பண்ணி கேட்பாரு. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுமே வந்து
சார் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, வாட் டு பி டன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏன் வந்து இந்த ஃபாரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கூடாது அப்படின்னு சொல்லி, ஸோ வி ஸ்டார்டட் கம்மிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். அதுபோல நம்ம வந்து நம்ம விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து அதாவது சுனாமி தான் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு உடனடியாக வந்து ஒரு பேரழிவு உருவாக்கும். ஆனால் நம்ம சுனாமி கிடையாது. ஆனா ஒரு நிலையா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் எடுப்போம். அந்த விஷயம் மூலயமா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தலைவர் டி.ஏ. வர்துகுட்டி சாருடைய உன்னத நோக்கம். அவர் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பயணத்துல கொஞ்சம் தோய்வு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நிலையான நம்ம பயணம் ஒரு நீடித்த ஒரு நம்ம பயணம் வந்து நிலையா போயிட்டு இருக்குது என்பதை வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களும் உணர்ந்திருக்கிறீங்க. ஒரு சில நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை இந்த பேரவையில விதிக்கிறோம். அந்த கட்டுப்பாடுகள் வந்து நம்மளை வந்து வெளி உலகம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயம் வந்து இப்போ புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற அந்த கட்சிக்கு அந்த விஷயங்கள் போனா கூட நம்மளை வந்து எப்படி பயன்படுத்திக்கணும், நம்மளை வந்து எப்படி கொண்டுட்டு போகணும்னு பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லா லெவல்லையும் வந்து நம்ம பேரவை வந்து தே ஸ்டார்டட் லுக்கிங் அவர் கொலாபரேஷன் கோஆபரேஷன். அது நாங்கள் வந்து சிறந்த அளவுக்கு செய்ய முடியும். ஆகவே வந்து பேரவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த பேரவையில வந்து தொடர்ந்து பயணிங்க. இந்த பேரவையானது உங்களுக்கான பேரவை. இது வந்து எந்த விதமான ஒரு வெஸ்டர்ன் ஐடியாலஜியும் வெஸ்டர்ன் ஐடியாவும் கிடையாது, வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆகவே இதில் பயணிச்சுட்டு வர்ற நாம் அனைவரும் நான் மேலும் மேலும் சொன்ன மாதிரி வந்து 2 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தணும் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ஆச்சு, இந்த தீபாவளி டயத்துலயும் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் வரும்போது ஏன்னா அதான் எனக்கு ஊக்குவிக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டோம்னா, இரும்பு பெட்டியில் இருந்த ஏடுகளை எடுத்து ஏழைக்கு பரிமாறியவன் நீ அப்படி சொல்லி அப்துல் ரஹ்மான் வந்து பாரதியார் சொல்லியிருப்பார். அதாவது அது நாள் வரை வந்து ஒரு படித்தவர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு கல்வியை, அதாவது மெத்த படித்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கவிதையையும் பாடல்களையும் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் வந்து ஏழையும் பாமரனுக்கும் புரிய வைக்க பெருமை வந்து பாரதியார் சேரும். அதே மாதிரி நம்ம பேரவையானது உதவிக்கரம்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் தேவையான விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பல்வேறு ரிசோர்ஸ் பர்சன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து தொடர்ந்து அட்வொகேட் சுரேஷ், இளங்கோவன் அவங்கெல்லாம் குறிப்பா அவங்க எல்லாம் பார்த்தோன்னா வந்து தொடர்ந்து நம்ம இணையத்துல வந்து இணையத்தோட இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி. ஸோ அதனால அவங்கெல்லாம் எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள்லாம் அதில் உதவணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருவரும் 2 நபர்களை நீங்க வந்து இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க அவங்க கூட்டிட்டு கூட வர வேண்டாம். இது போல ஒரு நிகழ்ச்சி நடக்குது நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த டியூஸ்டே அன்னைக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கூட்டம் போடும்போது கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, 22 நபர்கள் வந்திருந்தாங்க. அது தொடர்ந்து இளங்கோவன் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை அது. 22 நபர்கள் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ hour நம்ம பிளான் பண்ணதுக்கு தான் 1.5 மணி நேரம் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளோ ஆதங்கங்கள் இருக்கு, அவ்வளோ தேவைகள் இருக்கு. அதை வந்து கொட்டுகின்ற ஒரு இடம், அதாவது கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அதாவது எங்க ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறாங்களோ அப்போ வந்து அங்க வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஆற்றலை வந்து கொட்டுவதற்கு இடம் இல்லாம மக்கள் வந்து சுமந்து அவங்க வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு விடியலா இந்த பாரம் இருப்பது என்பதை மெத்த மகிழ்ச்சியோடு நம்ம தலைவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இது நமக்கான பாரம், நமக்கான ஒரு பேரவை. இந்த பேரவையில் கேட்பது கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கும் வரை நமக்கு பொறுமை வேண்டும். பொறுத்திருப்போம், சேர்ந்து பணிபுரிவோம், பயனடைவோம். நன்றி. தேங்க்யூ. Thank you, Dr. Chidambaram, for briefly explaining about the congregations and the journey we are undertaking and journey we are doing. So now it is 7:30. Now it's time for our chief guest. So I already introduced our chief guest that he is the director of a company which provides the medical support to the bedridden people. அதாவது படுக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து ஒரு எழுந்து நடந்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தருகின்ற செயலில் ஈடுபட்டிருக்கின்ற திரு வெங்கடசுப்ரமணியன் அவர்களை காங்கிரிகேஷன் சார்பாக மீண்டும் வரவேற்கிறேன். So Mr. Venkadasubramanian, it is your time to make your presentation, and you can take around 20 minutes to 25 minutes to explain your the program, and after that my
8 o'clock, there will be a group discussion, and the participants will raise questions or explain their views like that. So the proceedings will go. And I request Mr. Venkata Subramaniam to start his presentation. எஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம், எல்லாருக்கும் மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். மை நேம் இஸ் வெங்கட சுப்பிரமணியன். நான் பிரீஃபா என்னுடைய பேக்ரவுண்ட் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பேரை கேள்விப்பட்டீங்க. நான் யார் என்னன்னு நான் சாருக்கு சொல்லியிருக்கேன். பட் பிரீஃபா நான் என்னுடைய பேக்ரவுண்டை சொல்லியிருக்கேன். நான் வந்து 30 இயர்ஸா 1994 இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 வருஷம் ஃபார்மா பிசினஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரியில தான் இருந்தேன். ஜான்சன் அண்ட் ஜான்சன்ங்கிற கம்பெனியில டெப்யூ சிந்தசிஸ்ங்கிற டிவிஷன்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பயணிச்சேன். அதுல இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பேசிக்கலி ஷோல்டர், எல்போ, ஸோ ஹிப், நீ, உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயிண்ட்ஸுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் தான் நான். அதாவது நான் டாக்டர் கிடையாது, பட் நான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த சர்ஜரிஸ்ல ஐ ஹவ் பீன் ட்ரெயின்ட் அண்ட் ஐ ஹவ் அட்டெண்டட் நியர்லி 15,000 cases. I have assisted with orthopedic surgeons across South India. ஸோ என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் சர்ஜரிஸ். ஸோ இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில நான் வந்து என்ன அப்பார்ட் ஃப்ரம் மை ப்ரொஃபஷன், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில என்னென்ன இடத்துலலாம் டெவலப்மெண்ட் இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்னும் டெவலப் ஆகாம இருக்கு அப்படிங்கிற ரிசர்ச்சை நான் பல வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். அதுல என்னுடைய ஃபைண்டிங்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மெடிசன்ல நம்ம வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கோம். அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்கு. சர்ஜரிஸ்லயும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அந்த லெவல்ல வந்து ஒருத்தருக்கு இருதயம் போனாலும் சரி, கிட்னி போனாலும் சரி, இல்ல லங்ஸே போனாலும் கூட, போன வாரம் கூட ஒரு லங் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரீலா ஹாஸ்பிட்டல் சென்னையில சக்சஸ்ஃபுல்லா நடந்தது, நீங்க பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா டெவலப் ஆகி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், அட்வான்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மக்களே இந்தியாவில வந்து அவங்களுடைய சர்ஜரி பண்ணிக்கக்கூடிய லெவல்ல நம்ம நாட்டு சர்ஜரிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஹெல்த் கேர்ல அலீடு பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப ஹை லெவல்ல டெவலப் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்துலதான் நம்ம ஹெல்த் கேர்ல இந்த ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் தான் ரொம்ப டெவலப் ஆகாம ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம். எனக்கு மட்டும் இல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. அதாவது நான் பல கண்ட்ரிஸ் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் என்னுடைய 30 வருஷ கேரியர்ல. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரீஹாபிலிட்டேஷன்ங்கிற வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. காரணம் என்னன்னா, அவங்க அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் டெவலப் ஆயிட்டானுங்க. எக்ஸோஸ்கெலிக்கல் ராபோட்டிக்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க. அதாவது படுத்த படுக்கையா இருக்கிறவங்க ராபோட்டிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஆபீஸ் போயிட்டு வராங்க. ஆனா நம்ம நாட்டுல அதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரி ஒரு மிஷினோட பேசிக் மிஷினோட விலையே 1.5 கோடி ரூபாய். நம்ம நாட்டுல யார் அதெல்லாம் வாங்க முடியும்? ஸோ அதனால அந்த வெளிநாட்டவர்கள் அந்த அளவுக்கு ரீஹாபிலிட்டேஷன்ல டெவலப் ஆயிருக்காங்க. ஆனா நம்ம கண்ட்ரில இருக்கிறவங்க தான் அந்த அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எதுவுமே கிடைக்காம ரொம்ப அவல நிலையில நம்ம கண்ட்ரில இருக்காங்க. இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் லெவல்ல இப்பதான் ஒரு வருஷம் ஆச்சு. இதுல நான் பெட்ரிடன் பேஷண்ட் அப்படின்னு தான் நான் நிறைய காதால கேட்கிறேன், வாயால பேசுறேன். பட் இப்ப சமீப காலமா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு டிவியில நிறைய சொல்றாங்க. இப்ப இந்த லாஸ்ட் 2 daysல இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங். ஸோ நான் வந்து ஒரு சின்ன விஷயத்துல ஐ டிஃபர் ஃப்ரம் யூ ஆல். என்னன்னா, நீங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா ஏதோ ஒரு திறன் அவங்கள்ட்ட இருக்கு, ஆனா ஒரு குறைபாடு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா திறனே இல்லாம தன்னுடைய திறத்தை எல்லாமே இழந்து படுத்த படுக்கையா சோ திறனே இல்லாம தன்னுடைய திறத்தை எல்லாத்தையுமே இழந்து படுத்த படுக்கையா இருந்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து சஃபர் ஆகக்கூடிய மக்கள் தான் என்னுடைய பார்வையில இருக்காங்க. சோ அந்த சார் நீங்க தான் சொல்ல வந்துறீங்க சார்? Go ahead, sir. Go ahead.
ஓகே. சோ என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா, நேத்து கூட அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜம்முன்னு நடந்து வந்தாங்க, வண்டியில வந்தாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவனுக்கு கண்ணு ப்ராப்ளமா இருக்கு, காது ப்ராப்ளமா இருக்கு, இல்ல பேசுறது ப்ராப்ளமா இருக்கு, இல்ல ஏதாவது கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா எல்லாருமே நடக்கிறாங்க. சோ அந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் நடக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா எழுந்திருக்கவே முடியாம, அப்படியே எழுந்து உட்கார்ந்தாலும் நிக்கவே முடியாம நிறைய நம்மளுடைய நண்பர்கள் படுத்த படுக்கையா இருக்காங்க. சோ இவங்கள என்ன பண்றது அப்படிங்கிறது தான் பல வருஷமா நான் வந்து இவங்கள என்ன பண்றது இன்னைக்கு நேத்தே இல்ல சார். பல வருஷமா நான் வந்து உலகம் பூரா நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பாவே பெட்ரிடனா இருந்தாரு, எழுந்திருக்கவே முடியாம அந்த மாதிரி நிலையில இருந்தாரு. அவருக்காக வேண்டி நான் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட நண்பர்கள் இந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்காங்களே, இவங்கள வந்து மொபிலிட்டியில கொண்டு வந்தா ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற இதுலதான் நான் வந்து நிறைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணி, இதுல ஒரு மெடிக்கானுங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஜெர்மனில ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதுல ஒரு பிரெஞ்சு கம்பெனி நாசிகா, NAUSICAA நாசிகா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணாங்க. அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் யூரோப்ல இருந்தாங்க, அவங்களும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே தரவா அனலைஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு உகந்தது என்ன, ஒரு கம்பெனியும் நிறைய அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்க்கு. பட் இந்தியன் பேஷண்ட்ஸுக்கு ஏசியன் எத்தனிசிட்டி ஆர் இந்தியன் எத்தனிசிட்டி, இப்ப வட இந்தியாவுக்கும் நம்ம தென் இந்தியாவுக்குமே நிறைய எத்தனிசிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆன் த ஹோல் நம்ம கண்ட்ரியில உள்ள உங்களுக்கு எந்த கம்பெனி சூட் ஆகும்னு பார்த்து இந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அதை வந்து அந்த கம்பெனியோட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமா பேசி அவங்கள்ட்ட பல மீட்டிங், நான் ஒரு தடவை பிரான்ஸ்ல, 2 தடவை துபாயில பல மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்களோட கான்ட்ராக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மிஷன் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்ப நான் அந்த என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை விட்டுட்டு நான் இந்த பிசினஸை தொடங்கி இந்த பெட்ரிடன் பேஷண்ட்டுக்காக என்னுடைய பயணத்தை இப்ப தொடங்கியிருக்கேன் சார். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப என்னன்னா, நீங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பேசின்னு வரீங்க. அதுல வந்து வீல் சேர் பவுண்ட் பேஷண்ட் அப்படின்னு இருக்காங்க, அதே மாதிரி பர்மனண்டா பெட்ரிடன் பேஷண்ட்டும் இருக்காங்க. அதாவது வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கிறவங்களை பத்தி நான் பேசுறேன். ஹாஸ்பிட்டல் பத்தி நான் பேசல, ரீஹாப் சென்டரை பத்தி நான் பேசல. அங்கெல்லாம் வந்து வியாபாரம் நடக்குது. சோ அதனால அதை பத்தி நான் பேசல. வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்டை பத்தி நான் பேசுறேன். இப்ப படுத்தபடியா இருக்கிறவங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு அவங்க வந்து மூச்சு விடுறதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் விடுவாங்க. நடக்கிறவங்க மூச்சு அதிகமா விடுவாங்க. ஆனா படுத்த படுக்கையா இருக்கிறவங்க மூச்சு கம்மியா விடுவாங்க. அதே மாதிரி அவங்க உடம்புல அந்த மூச்சு கம்மியா விடுறதுனால அவங்களுடைய ஆர்கன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் கம்மியா தான் போறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய மெட்டபாலிசம், அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அவங்களுக்கு நடந்தாதான் அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி செலவாகும். படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி செலவே ஆகாது. ஸோ சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகவே ஆகாது. அது எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அப்டமன்ல தான் போய் ஸ்டோர் ஆகும், வயிற்று பகுதியில தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது என்னன்னா, நிறைய பெட்ரிடன் பேஷண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு வயிற்று பகுதி ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், அவங்க வெயிட் ரொம்ப கெயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவல நிலையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ டே பை டே அவங்களுடைய போன் வீக்கா இருக்கு. ஏன்னா நம்ம நின்னாதான் போன் ரிசால்வ்ஸ் டு ஃபங்க்ஷன், டாக்டர் ஹூல்ஸ் லா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் நின்னார்னா போன் இஸ் கம்ப்ரஸ்ட், போன் லைக்ஸ் கம்ப்ரெஷன். ஸோ அதனால நம்மளுடைய எலும்புகள் நல்ல தெம்பா இருக்கு. ஆனா படுத்த படுக்கையா இருக்கவங்களுக்கு எலும்பு தெம்பா இருக்காது. ஸோ எலும்போட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். மசில் ஆக்டிவிட்டியே இல்லைங்கிறனால மசிலோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். பிளட் சர்க்குலேஷனுக்கு ஒன்றும் வேலையே கிடையாதுங்கிறனால சர்க்குலேஷனும் கம்மியாகும், ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகும். டே பை டே அவங்களுடைய ஹெல்த் எல்லா விதத்திலையுமே கம்மியாகி அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமே அமரராகக்கூடிய நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க எல்லாருமே இதை புரிஞ்சிருப்பீங்க இப்போ. ஆனா இப்ப இதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் வந்து இப்ப பிரான்ஸ்ல இருந்து நான் இந்த மிஷனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இவங்க படுத்தபடியா இல்லாம இவங்களை எழுப்பி நிக்க வச்சு அவங்கள நடமாடத்துல வச்சோம் அப்படின்னா there will be movement. நீங்க அந்த மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன தெரியறது அப்படின்னா அவங்களுடைய மூச்சு அதிகமாகும். அதை நீங்க எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நின்னாலே மூச்சு அதிகமாகும். மூவ்மெண்ட்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நடமாட்டத்துல இருந்தோம்னு சொன்னா மூச்சு அதிகமாகும், ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப நிற்கும் போது தன்னுடைய வெயிட்டை பேர் பண்றதுனால, நான் முதலே சொன்ன மாதிரி டாக்டர் வூல்ஸ் லா, போன் ரிசார்வ்ஸ் டு ஃபங்க்ஷன், போன் லைக்ஸ் கம்ப்ரெஷன். என்னன்னா ஆர்த்தோபெடிக் லைன்ல கிட்டத்தட்ட 25 வருஷம் இருந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியும். சோ அதனால அந்த நிற்கும் போது அவங்களுடைய வெயிட்டை பேர் பண்ணும்போது அவங்களுடைய போனுக்கு ஊட்டம் கிடைக்குது. போனுக்கு ஊட்டம் கிடைக்கும் போது அவங்களுடைய மசிலுக்கும் ஊட்டம் கிடைக்குது. ஏன்னா அந்த மசில் தான் அவங்கள நிக்க வைக்குது. ஓகே, மசில் பேர் பண்ணுது அந்த வெயிட்டை. சோ அதனால மசில் எங்கேஜ் ஆகுறது. சோ போனும் மசிலும் எங்கேஜ் ஆகும்போது அவங்களுடைய நரம்பு மண்டலமும் ரெஜினுவேட் ஆகும். அவங்க நரம்பு மண்டலத்துக்கும் ஒரு ஊட்டம் கிடைக்கும். ஏன்னா போன் சொல்றது எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும், மசில் சொல்றது எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நிக்கிறது, நான் இந்த வெயிட்டை பேர் பண்ணணுங்கிறப்போ பிரெயினுக்கு நரம்பு மூலமா அந்த சிக்னல் போய் அந்த பிரெயின்ல இருந்து நரம்ப ஸ்ட்ரென்தன் பண்றது அந்த பிரெயின். சோ நரம்பு மண்டலமும் சர்க்கியூட் ஆகும், பிளட் சர்க்குலேஷனும் அதனால இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் மூவ்மெண்ட்ல கிடைக்கிறது. சோ அந்த மூவ்மெண்ட் கிடைக்கும் போது நாள் அடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் போகும். சோ ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நடக்கிற லெவலுக்கு அது கொண்டு போய் விடும். அப்ப கூட அவங்க நடந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா, மெடிக்கல் லைன்ல, கிளினிக்கல் லைன்ல அது கிடையாது. அதுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இருக்கு. என்னன்னா ஸ்டாண்டிங் வேற, ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வேற. சோ ஸ்டாண்டிங் லெவல்ல அவங்க வந்துருவாங்க. அடுத்தது ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு அதே மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே ஸ்டாண்டிங்ல அவங்கள ஃபர்தரா மூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒரு மாசத்துல ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டின்னு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஸ்லோவா ஸ்டெடியா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஸ்டெப்பை வச்சு அவங்கள நடக்க வச்சு அது ஒரு மாசம் 2 மாசம் பீரியட்ல அவங்களுடைய நார்மல் கேட் சைக்கிள்னு கிளினிக்கலா சொல்லுவாங்க. நார்மலா நடக்கிற பேட்டர்ன், உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அடுத்தவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு மனிதருக்கும் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த படுத்த படுக்கையா இருக்கிற பேஷண்ட் அவர் முன்னாடி படுத்த படுக்கையா ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த நடை பேட்டர்ன்ல இருந்தாரோ அந்த நடை பேட்டர்ன்ல அவரை நடக்க வைக்கிறக்கூடியல இந்த மிஷின் அவ்வளவு தூரம் யூஸ் ஆகும். சோ இப்ப இதுல வந்து ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா, இந்த பெட்ரிடன் பேஷண்ட்ல எல்லா பேஷண்ட்டுமே இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஏன்னா 27 வகையான டிசீஸ்னால ஒருத்தர் பெட்ரிடனா ஆறாங்க. சரியா? சோ எந்த பெட்ரிடன் பேஷண்டா இருந்தாலும் போன் ஃபங்க்ஷன் கிடையாது, மசில் ஃபங்க்ஷன் கிடையாது, நர்வஸ் ஃபங்க்ஷன் கிடையாது, பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா கிடையாது. அதுதான் பேசிக். சோ அதுக்கப்புறம் உள்ள ஆர்கன்ஸ் ஏதாவது ஸ்பாயிலா இருக்கும், ஏதாவது காக்னிட்டிவ் விஷயங்கள் ஸ்பாயிலா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதெல்லாம் செகண்டரி ப்ராப்ளம். பட் பேசிக் ப்ராப்ளம் அப்படின்னா அது பிரெயின் ஃபீவரா இருந்தாலும் சரி, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியா இருந்தாலும் சரி, அங்க மசில் ஃபங்க்ஷன் கிடையாது. மசில் ஃபங்க்ஷன் இல்லைன்னா போன் ஃபங்க்ஷன் கிடையாது, நர்வஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. சோ எந்த விதமான பெட்ரிடன் பேஷண்டா இருந்தாலும் நான் பிரான்ஸ்ல கொண்டு வந்த 2 வகையான மிஷினை வச்சு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள நடக்க வைக்கலாம். சில பேரை 1 மாசத்துலயே நடக்க வைக்கலாம், சில பேரை 1 வருஷத்துல நடக்க வைக்கலாம், சில பேருக்கு 3 மாசம் 6 மாசம். எந்த மாதிரி டிசீஸ், எவ்வளவு வருஷமா அவங்க பெட்ரிடனா இருந்தாங்க, இதெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ இப்ப இதுல 2 விதமான மிஷின் இருக்கு சார். ஏன்னா 2 விதமான பேஷண்ட் இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னால உட்கார முடியும் பெட்ல, ஆனா என்னால நிக்க முடியாது. என்னால உட்கார முடியும், ஆனா என்னால நிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேஷண்ட். அதே மாதிரி என்னால உட்காரவே முடியாது சார், யாராவது தூக்கி உட்கார்த்தா கூட என்னால உட்கார முடியாம நான் அப்படியே சாஞ்சு அந்த பக்கம் விழுந்துருவேன், அந்த மாதிரி உள்ள பேஷண்ட். 2 வகை. என்னால உட்கார முடியும், என்னால ஆனா நிக்க முடியாது, என்னால உட்காரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. 2 விதமான பேஷண்ட். சோ என்னால உட்கார முடியும், ஆனா என்னால நிக்க முடியாதுன்னா அவங்களோட கால்கள் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு ப்ளூ வே அப்படிங்கிற ப்ளூ வே அப் அப்படிங்கிற ஒரு மிஷின் பேசிக் மிஷின். சோ இது அவங்கள உட்காத்தி வச்சு, அவங்களால உட்கார முடியும் இல்லையா, அதனால அவங்கள உட்காத்தி வச்சு அவங்கள நிக்க வச்சு. ஏன்னா அவங்களால நிக்க முடியாது. சோ அதனால இந்த மிஷின் சொல்றது, அப்பா
நீ நில்லுப்பா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ த மிஷின் இஸ் அசிஸ்டிங் தட் பேஷண்ட் டு கெட் அப் அண்ட் ஸ்டாண்ட். ஸோ இந்த மிஷின் வந்து அவங்கள நிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்றது, அதாவது அசிஸ்டிங் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ அந்த ஆக்டிவ் அசிஸ்டிங் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல பேசப்படுற விஷயம். ஆக்டிவ் பேசிவ் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் ஆக்டிவ் மோடுக்கு வரவே முடியாது. ஸோ அதனால அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்டிவ் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்கள ஆக்டிவ் மோட்ல கொண்டு வர டெக்னாலஜிஸ் தான் இப்ப எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கு. இந்த மிஷின் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ அவங்கள வந்து நான் ஆடிபிளா இருக்கேன்னா எல்லாருமே கேட்கிறேன்னா? கேக்குது சார். சரி, சந்தோஷம். சோ அதனால அந்த அந்த உட்காரக்கூடிய பேஷண்ட்டை நிக்க வச்சு அவங்கள மூமெண்ட்ல வச்சுக்கக்கூடிய மிஷின். அந்த நிக்க வச்சு நடமாடும் போது அவங்க காலுக்கு நாளடைவுல ஸ்ட்ரென்த் கெயின் ஆகி அப்புறம் அவங்கள நடக்கிற ஸ்டெபிலிட்டிக்கு ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்து அப்புறம் அவங்கள நடக்க வைக்கணும். என்னால உட்காரவே முடியாது, நான் படுத்த படுக்கையா தான் இருக்கேன், அப்படியே யாராவது தூக்கி என்னை உட்காந்து வச்சா கூட நான் என்னுடைய ட்ரங்க், அதாவது கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் சொல்றது ட்ரங்க், அது ஸ்டேபிளா இல்ல, என் கழுத்து ஸ்டேபிளா இல்ல, என் கழுத்து தொங்குறது, நான் வந்து அப்படியே சாஞ்சு விழுந்துருவேன் சார் அப்படின்னு சொல்றவங்கள கவலைப்படாதப்பா, ரொம்ப அட்வான்ஸ்ட் மிஷின் ஈஸி லெவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நாங்க அந்த ஹெட் சப்போர்ட்டும் கொடுத்து ஹெட்டை நிக்க வச்சு அதே மாதிரி உங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்கவும் முடியும் எங்களால. ஆனா டே 1ல உங்களால ஒரு நிக்க முடியலன்னா கூட ஒரு 10 நாள்ல நீங்க ஃபுல்லா நிக்கலாம். மிஸ் குமாரி கொஞ்சம் மியூட்ல போயிடுறீங்களா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ப்ளீஸ். கொஞ்சம் மியூட்ல போடுங்களேன். சோ அதனால அந்த அந்த அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான பேஷண்ட். என்னால படுக்கிறத விட்டு எழுந்திருக்க கூட முடியாது, என் கழுத்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள். கொஞ்சம் மியூட்ல போட்டீங்கன்னா நான் பேசுற வார்த்தை எல்லாருக்குமே பிடிபடும், ப்ளீஸ். மிஸ் குமாரி ப்ளீஸ் கொஞ்சம் மியூட்ல போடுங்களேன். I request you, please. சோ நான் சொல்ற வார்த்தை இன்னைக்கு இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தருணத்துல நம்ம இருக்கோம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ். சோ இந்த கேஸ் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ மியூட்ல போடுறதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்னன்னா அந்த எனக்கு கழுத்தும் தொங்கி போகும், எனக்கு ட்ரங்க் ஸ்டேபிள் கிடையாது, பேக்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீக் ஆயிடுது, என்னால பிரெட்டை விட்டு எழுந்திருக்க கூட முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ற பேஷண்ட்டை கவலைப்படாதீங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல உங்களை எழுந்து நிக்க வைக்க முடியும். அந்த எழுந்து நிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சுன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து உங்களை ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வந்து நடக்க வைக்க முடியும். சோ ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு இருக்கு. முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, என்னால உட்கார முடியும்னா அவங்கள நிக்க வச்சு நடக்க வைக்கலாம். என்னால உட்காரவே முடியாதுன்னா முதல்ல அவங்கள உட்காந்து வச்சு சிட்டிங் ஸ்டெபிலிட்டி கொடுத்து அப்புறம் அவங்கள நிக்க வச்சு அந்த நிக்கிற ஸ்டேஜுக்கே அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தது பிறகு அப்புறம் அவங்கள நடக்க வைக்கிறது அப்படிங்கிறது இது இன்னும் கூடுதல் டைம் ஆகுமே தவிர இவங்களை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி லெவலே கிடையாது. சோ அதனால இந்த 2 மிஷினுமே நான் சொன்ன 27 வகையான வியாதிகள் இருக்கிற அந்த படுத்த படுக்கையா பெட்ரிடனா சஃபர் ஆயிருக்கிற பேஷண்ட்டை ரீஹாபிலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய இந்த மிஷின் தான் இது. ஸோ இப்போ இந்த மிஷின் எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மிஷனை உங்களை எல்லாருக்கும் நேர்ல காட்டணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. நான் வந்து சார் மிஸ்டர் வரதுக்குட்டி சார்ட்ட பேசிட்டு அதை எப்படி உங்களுக்கு அந்த டெமோ காட்டணுங்கிற அந்த விஷயத்த நான் அடுத்த மீட்டிங்குள்ள நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றேன். பட் ஐ வாண்ட் டு ஷோ எவ்ரி ஒன் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த மிஷின். ஓகே, தென் ஒன்லி யூ ஆல் வில் அப்ரிஷியேட் ஹவ் அந்த மிஷினோட மகிமை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால அந்த மிஷினை கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டுறேன். ஸோ இப்ப 2 வகையான மிஷின் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா 2 வகையான பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஸோ அந்த காரணம் இருக்கிறதுனால தான் 2 வகையான மிஷின். ஸோ இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தது நான் என்னோட கம்பெனியோட வெப்சைட் ஒன்று இருக்கு, அந்த வெப்சைட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், அது எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன். அந்த வெப்சைட்ல வந்து இந்த ப்ராடக்டோட A to Z இன்க்ளூடிங் யூசர் மேனுவல், டெக்னிக்கல் மேனுவல்ல இருந்து A to Z அந்த ப்ராடக்ட் பத்தி அத்தனையுமே அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கேன்.
அண்ட் ஒரு டெமோ வீடியோ கூட அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க அந்த வீடியோ மூலியமா புரிஞ்சுக்கலாம். சரியா? அந்த வெப்சைட்டை கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும், என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அது ஒண்ணு. சரியா? அதுக்கப்புறம் நான் அந்த சில பேஷண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், சில ஹோம் பெட்ரிடன் பேஷண்ட்ஸுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுல சில பேஷண்டோட வீடியோவும் எடுத்திருக்கேன். இந்த மிஷின் எப்படி தூக்குறது, எப்படி அவங்கள நடமாடத்துல வைக்கிறதுங்கிற வீடியோவும் இருக்கு. அந்த பேஷண்ட் வீடியோவை வந்து நான் உங்க எந்தெந்த நம்பர் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கோ அந்த நம்ம குரூப்ல அந்த நம்பருக்கு எல்லாருக்குமே அனுப்புறேன். அப்புறம் அது எல்லாருக்குமே ஃபார்வர்ட் ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸை நீங்க பாருங்க. ஸோ இந்த மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்த மிஷினுக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு வேற ஏதாவது கம்பெனி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது அதாவது லிஃப்டிங் மிஷின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இது வந்து நிக்க வைக்கிற மிஷின், பேஷண்ட தூக்குற மிஷின் ஒண்ணு இருக்கு. அது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுல காப்பி அடிச்சு அது நிறைய பேர் அதை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே அதை வந்து வருத்தத்துக்கூடிய விஷயம் என்னன்னா யாருமே அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியல. அது என்ன காரணம்னு தெரியல. இந்தியாவில இருக்கக்கூடிய நிறைய சயின்டிஸ்ட் இந்தியாவில இருக்காங்க, நிறைய பேர். ஆனா இந்த மிஷின் ஏன் இன்னும் அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இதுவும் இந்த பிரான்ஸ் கம்பெனில அந்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த லிஃப்டிங் ஹாய்ஸ்ட் அப்படிங்கறத அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அது அது யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவ்ட், சிஇ அப்ரூவ்ட், எல்லா அப்ரூவ்டுமே வாங்கி அது அடுத்த வருஷம் ஜனவரி ஆர் பிப்ரவரியில அதை இம்போர்ட் பண்ணி அதையும் நான் வந்து அது எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் பீப்புளுக்கு எல்லாமே அது யூஸ் ஆகும். அதனுடைய யூசேஜ் என்னங்கிறத நான் அடுத்த ஒரு மீட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இப்ப முக்கியமா என்ன அப்படின்னா இந்த படுத்த படுக்கையா ரொம்ப சஃபர் ஆகிற அந்த அந்த மானிடர்கள் அவங்களுக்காக தான் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய விதத்துல இந்த உதவும் கரங்கம் மூலியமாகவும் சரி, இன்னும் நிறைய நான் பார்த்திருக்கேன். இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஊக்குவிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல விஷயத்துல. பட் இந்த பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு தான் எந்த சொல்யூஷனுமே இல்லாம இவ்வளவு காலம் இருக்கு. எங்க அப்பாக்கே எந்த சொல்யூஷனும் இல்லாம அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பெட்ரிடன் பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சு இறந்து போயிட்டாங்க சீக்கிரமே. அவங்க நீண்ட நாள் வாழக்கூடியவங்க சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பெட்ரிடன் தான் இருக்கிறதுனால. இந்த அவல நிலைய போக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மிஷன் வந்து கடவுள் என் மூலியமா அதை கொடுக்கறாங்கிறதுல நான் பெரிய பாக்கியம் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த மிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து வீட்டு அட்மாஸ்பியர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அந்த மாதிரிதான் அதை டிசைன் பண்ணிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு, இது வந்து ரீஹாப் சென்டர்ல தான் இருக்கும். நீங்க ரீஹாப் சென்டர்ல வந்துதான் நீங்க இந்த மிஷின்ல ரீஹாப் ஆகணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. உங்க வீட்டிலேயே அட் யுவர் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் திஸ் மிஷின் கேன் பி யூஸ்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஹவுசிங் போர்டு டாய்லெட்ல கூட இந்த மிஷின் ஈஸியா உள்ள போயிடும். ஸோ அவங்கள வந்து டாய்லெட்ல போய் யூரினல், டாய்லெட்டிங், குளியல் இதெல்லாம் பெரிய விஷயங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் குயிக்கா கொடுக்கக்கூடிய விஷயம் அது. அதுக்கப்புறம் அவங்கள ஹால்ல ஒரு டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு, ஒரு சோஃபால உட்காந்து வச்சு டிவி பார்க்க வச்சு, ஒரு பால்கனில உட்காந்து வச்சு வேடிக்கை பார்க்க வச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள திருப்பி திருப்பி மூவ்மெண்ட்லயே வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே இப்ப புரிஞ்சுட்டு இருக்கலாம். சரியா? அந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடையாது. ஸோ இது மோனோபோலிஸ்டிக் ஆட்டிடியூடும் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். காம்படிஷன் இருந்தா தான் நான் பிரைஸ் கம்மியா இது பண்ண முடியும். பட் காம்படிஷன் இல்லாத இடத்துல கூட நான் அந்த பெட்ரிடன் பேஷண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே லட்சக்கணக்கில் செலவழிச்சு அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காரு. அவரை போய் நான் இன்னும் பல லட்சம் கொண்டா அப்படின்னு சொன்னா நியாயமே கிடையாது. அதனால யாருமே வாங்க வேண்டாம். அவங்கள வந்து நீங்க சார் இது பிரான்ஸ்ல இருந்து வர்றதுனால அந்த ஓஷன் சார்ஜஸ், அந்த டியூட்டி சார்ஜஸ், அந்த ஐஜிஎஸ்டி, அது மாதிரி அந்த 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 கோடவுன் சார்ஜஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி லேண்டிங் பிரைஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி மார்ஜின் ஆடிட்டர்ஸ் வரைக்கும் நல்லாவே தெரியும். ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு என் ஆபீஸ் நடத்துறதுக்கு நான் சாப்பிட்றதுக்கு என்ன ஒண்ணுமோ அதை வச்சுதான் நான் பிரைசிங் பண்ணிருக்கேன். இது ஹாஸ்பிட்டல் ரீஹாப் சென்டர்ஸ்ல வாங்குறதுனா இல்ல பெட்ரிடன் பேஷண்ட் வாங்குறதுனா இந்த பிரைஸ்.
பட் ஹோம் பெட்ரிடன் பேஷண்ட்டை யாருமே இதை காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நான் மந்த்லி ரெண்டல்லையே தரேன். நீங்க வந்து ரெண்ட் கொடுத்தா போறோம். இதுல முக்கியமான விஷயம் டெபாசிட் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஒரு வீட்டு வாடகை ஒருத்தர் வந்தா கூட வாடகைக்கு 6 மாசம் அட்வான்ஸ்னு கொடுப்பாங்க. நான் வாடகைக்கு தரேன், ஆனா எனக்கு அட்வான்ஸே யாரும் தர வேண்டியது இல்லை. அந்த எந்த மாசம் வாடகையோ அதை முதல்ல கொடுத்துருங்க, அப்புறம் மாசம் மாசம் கொடுத்துருங்க அந்த வாடகை. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஸோ என் ஆஃபீஸுக்கு என் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த வாடகை ரெவென்யூ தான் எனக்கு வரும். ரெண்டாவது விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிற என்னன்னா, நான் 20 மிஷின் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த 20 மிஷினை நான் வித்தேன்னா அந்த வித்த பணத்தை வச்சு நான் இன்னும் 20 மிஷின் வாங்க முடியும். அப்படி பிசினஸை நான் பெருக்க முடியும். ஆனா ரெண்ட்டுக்கு விட்டாச்சுன்னா நான் ஃபர்தரா ரெண்ட்டுக்கு தான் நான் வந்து மிஷின் நான் ஃபர்தரா பிரைஸ் நான் காஸ்ட் நம்ம பணம் அரேஞ்ச் பண்ணி தான் நான் மறுபடியும் மிஷின் வாங்கி கொடுக்கணும். ஸோ ரெண்டல் வந்து எனக்கு வந்து வயபிள் சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நம்ம 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 இந்திய தோழர்கள் இந்த மாதிரி அவல நிலையில இருக்கும்போது அவங்கள வந்து வாங்க சொல்லி அவங்கள ரொம்ப டாக்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை சார். ஸோ அதனால அவங்கள மந்த்லி ரெண்டல் அது வந்து இவ்வளவு ரெண்ட் இருந்தாதான் என் ஆஃபீஸும் ரன் ஆகும். ஸோ என் ஆஃபீஸ் ரன் ஆதான் இன்னும் மேலும் மேலும் பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு நான் சர்வீஸ் பண்ண முடியும். அதனால ஒரு தொகையை நான் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரெண்ட்டை நீங்க கொடுங்க, ரீசனபிளா ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரெண்ட்டை நீங்க கொடுங்கன்னு சொல்லி நான் பல பேஷண்ட்டுக்கு இந்த ரெண்ட்ல கொடுத்துருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ண ரெண்ட்டை அவங்க ரொம்ப ஈஸியா கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து வீல் சேர் வேண்டாம், ஏர்பெட் வேண்டாம், ஹோம் நர்சிங் கேர் வேண்டாம், மெடிசன்ஸ் வேண்டாம், டைப்பர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது எல்லா காஸ்டையும் அவங்க சேவ் பண்ணாங்க அப்படின்னா நான் வச்சிருக்கிற ரெண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியா அவங்களால கொடுத்துட முடியும். அந்த மாதிரி ரெண்ட் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஏன் இதை ஓப்பனா அந்த ரெண்ட் தொகையை நான் சொல்லலை அப்படின்னு சொன்னா, அதை வந்து நீங்க முதல்ல மிஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்ட் சொன்னேன் அப்படின்னா அப்பதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு உன்னதமான மிஷின் இவ்வளவு தூரம் ரெண்ட்ல வந்து நீங்க கொடுக்கறது வந்து ஒரு நியாயமான ஒன்றுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் அதை சொல்லலை. ஸோ இதை நான் வந்து எல்லா பேஷண்ட்டுக்குமே ரெண்டுக்கு தான் தரேன். இது ரொம்ப சேஃப்டியான மிஷின். இதுல சில கேள்வி வரும், சார் இதை தூக்குறோம் திடீர்னு எங்கேயாவது ஊந்துராதா, மிஷின் ஏதாவது இதுவாயிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு வந்து சேஃப்டி சர்டிபிகேட் அப்படின்னு சிஇ சேஃப்டி சர்டிபிகேட்னு அங்க பிரான்ஸ்ல அமைச்சிருக்காங்க. அந்த சேஃப்டி சர்டிபிகேட் வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த மிஷின் வந்து எவ்வளவு வெயிட்ட சார் தாங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். நிறைய பேர் 100 கிலோக்கு மேல போவாங்களே, 200 கிலோக்கு மேல போவாங்களே அப்படின்னு தான் ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மிஷின் நான் இம்போர்ட் பண்ற மிஷினுக்கு ஃபர்ஸ்ட் லாட் இம்போர்ட் பண்ண மிஷின் வந்து 150 கிலோ வரைக்கும் தாங்கும் சார், ரெண்டு மிஷினுமே. எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு மேல இருக்கிறது ரொம்ப ரேர். இப்ப அடுத்த கன்சைன்மெண்ட் நான் வந்து இம்போர்ட் பண்றதுல 300 கிலோ தாங்கக்கூடிய ஒரு மிஷினும் நான் இம்போர்ட் பண்றேன். இதே மிஷின் 300 கிலோ தாங்கக்கூடிய லெவல்ல. ஏன்னா ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து 220 கிலோ இருக்காரு. அவருக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருந்தது. அதனால்தான் நான் வந்து பிரான்ஸுக்கு நான் ஆர்டர் பண்ணி இன்னும் அடிஷனல் மிஷின்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து 300 கிலோ தாங்கக்கூடிய மிஷின். இது அடுத்த 2025 பிப்ரவரி மாசம் இந்த மிஷின் இந்தியாவில வந்து இறங்கும்னு நம்புறேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு சுவிஸ் கனால்ல ஷிப்பே போகாது. ஸோ ஒரு மாசத்துல வரக்கூடியது 3 மாசம் கழிச்சு தான் வருது. ஷிப் எல்லாமே ஆப்பிரிக்கா சுத்தி தான் வர வேண்டியிருக்கு. அந்த விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால எப்படியும் பிப்ரவரி மாசத்துல தான் அந்த மிஷின் வருங்கிறது. அது 300 கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய மிஷினும் நான் வந்து வர வச்சுக்கிறேன். ஸோ 5 வருஷம் வாரண்டி இருக்கு பேட்டரி தவிர. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் வந்து உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டெமோ காமிச்சிருவேன். ஸோ அதனால இப்ப நான் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஸ்டின் அவர்ல நீங்க என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். இப்போ ஃபைனலா நான் வந்து எல்லாருக்கும் என்ன ரெக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நண்பரோ இல்ல உங்க வீட்லயோ இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி ரொம்ப அவல நிலையில இருந்தாங்க அப்படின்னா, பர்மனண்டா பெட்ரிடன் பேஷண்டா இருந்தாங்கன்னா, இதுல வந்து நீங்க ஒரு 5 வயசு 6 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் உள்ள எல்லா பேஷண்ட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது சின்ன குழந்தைங்க இந்த செரிப்ரல் பால்சி அப்படின்னு மெட்ராஸ்லயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம், டீனேஜுக்கும் யூஸ் பண்ணலாம், மிடில் ஏஜ்லயும் யூஸ் பண்ணலாம், வயசானவங்களும் யூஸ் பண்ணலாம். 84 வயசு வயசானவர் ஒருத்தரை
நாங்க வந்து 1.5 மாசத்துல நடக்க வச்சோம் இந்த மிஷின் மூலியமா. 84 வயசான ஒரு பெரியவர். அதே மாதிரி ஒரு 18 வயசு பையன் இப்ப 5 மாசத்துல அவன் கால் 2மே ஸ்ட்ரோக் ஆகி அவனுக்கு முதுகெலும்பு அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி யூரின் வந்தா தெரியாது, டாய்லெட் வந்தா தெரியாது. ஆனா அந்த 5 மாசத்துல அந்த யூரின் வந்தா நல்லா தெரியுது. பாத்ரூம்ல போய் டாய்லெட் போறான், பாத்ரூம்ல போய் குளிக்கிறான். அந்த மாதிரி இப்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்திருக்கான். 2 நிமிஷம் தானே எந்த சப்போர்ட் இல்லாம அவனே எழுந்து நிக்கிறான். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இன்னும் கூடிய 2 மாசத்துல அவனை நடக்க வச்சிடலாம் அப்படின்னு அவங்கள சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி யாரு ஹலோ மிஸ்டர் வெங்கட்ராமன், சோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பெட்ரிடன் பேஷண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணலாம். என்னுடைய நம்பரை வந்து எல்லாருக்கும் எப்படி தரணும்னு தெரியல, நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ண முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. 98860 நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். 98860 சோ எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த லெவல்ல என்னுடைய டாக்கை நான் முடிச்சுக்கிறேன் சார். எல்லாருக்கும் மிக்க நன்றி. நீங்க எந்த கொஸ்டின் கேட்கறதாலும் என்ன கேட்கலாம். எந்த டவுட்ஸ் உங்களுக்கு வரும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எனக்கு கேட்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ரொம்ப அழகாக எல்லோருக்குமே ரொம்ப புரியுறபடி நம்மளால தமிழ்ல ஆங்கிலம் கலக்காத தமிழ்ல நீங்க ரொம்ப சூப்பரா பேசியிருக்கீங்க. உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நோபல் சர்வீஸ் நீங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அவங்க பெரிய வேலையில இருந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பெரிய பொசிஷன்ல இருந்திருக்கீங்க. ஸோ இந்த முயற்சியை தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது காங்கிரிகேஷன் சார்பாக எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். One day we'll organize a meeting with you for live demo of your machine. And in the meantime, 2-3 பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் கோபிநாத் அண்ட் முகமது பிலால் அப்புறம் மார்டின், இந்த 3 பேர் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் ஐ வில் கால் தர் நேம் அண்ட் கோபிநாத் ஃபர்ஸ்ட். சார் வணக்கம் சார். பேரவைத் தலைவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் வந்து மிஸ்டர் வெங்கட சுப்ரமணியன் சார் அருமையாக நல்ல ஒரு முயற்சி. இந்த மிஷினை பற்றி சார் விளக்குறீங்க இல்லைங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிஷின் இருக்குது எனக்கு தெரியாது, இப்போதான் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம் சார். நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க சார். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த 2 டைப் ஆஃப் இது சொன்னீங்க, முடியாதவங்க சொன்னீங்க. அதாவது உட்கார முடியும், நிற்க முடியாது, அது ஒரு டைப்பு. இன்னொன்று உட்காரவே முடியாது, 2 சொன்னீங்க. ஸோ அது 2 டைப் ஆஃப் மிஷின் சொன்னீங்க. ப்ளூ வேவ் மிஷின் ஒன்று, ஈஸி லீவ் சொன்னீங்க. எனக்கு தான் இந்த மிஷின்லாம் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப பெரிய இதுவாக இருக்குமா, சும்மா சிம்பிளாக இருக்குமா, பெரிய இதுவாக இருக்குமா? ஒன்று சின்ன கேள்விகள் கேட்குறேன். எப்படி இந்த மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணோம்? அதுக்கு என்ன ட்ரைனிங் எதாவது கொடுப்பீங்களா? அது என்ன வெயிட்டபிளாக இருக்குமா? எப்படி இது இன்ஸ்டால் பண்ணுவீங்களா? நீங்களே வந்து வாடகைக்கு தரேன்னு சொல்றீங்க, எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க? அது எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடா இல்லை சார்ஜபிளா? அது மாதிரி யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இது வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, செரிப்ரல் பால்சி, ஸ்பைனல் கார்டு அஃபெக்டடு, இவனுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? எவ்வளோ நாள் இந்த ட்ரைனிங் எடுக்க வேண்டியது? நீங்கள் சொல்றீங்களா சரியாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, நல்ல பெரிய விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது. எவ்வளோ நாள் இது தேவைப்படும்? இந்த மாதிரி மைல்டாக இருக்கவங்க என்ன தேவைப்படும், உட்காரவே முடியாதவங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? இது மாதிரி ஒரு சின்ன கேள்வி தான் சார். நீங்கள் தான் மிஷின் நீங்கள் ஏற்கனவே காமிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதனால் அந்த மிஷினை சீக்கிரம் எப்படி எளிதில் ஆப்ரேட் பண்ண முடியுமா? ட்ரைனிங் தேவைப்படுமா? இதுக்கு வந்து எவ்வளோ நாள் இது ஆக்சுவலாக இது எடுத்துக்கணும்? அது மாதிரி மிஷின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குமா, வெயிட்டாக இருக்குமா, எப்படி இருக்கும்? பேட்டரி ஆப்ரேட்டரா, எலக்ட்ரிக்கல் இதுவா? இது மாதிரி கேள்வி தான் சார். எந்தெந்த டிசபிலிட்டி, எம்டி, செரிப்ரல் பால்சி, ஸ்பைனல் கார்டு, இது மாதிரி அஃபெக்ட் ஆன எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? தேங்க்யூ சார். நான் ரிப்பீட் பண்றேன் சார். நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது இந்த மிஷின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இது வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் நான் முதலே சொன்னேன். ஸோ இது ரீஹாப் சென்டர்ல போய் தான் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு சென்டர்ல என் ஆஃபீஸ்ல வந்து தான் நீங்க ரீஹாப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இந்த மிஷின் டிசைட் பண்ணதே வந்து இது வீட்டு அட்மாஸ்பியர்ல, ஹோம் அட்மாஸ்பியர்ல ரொம்ப எர்கானாமிக் டிசைன், அப்படி அந்த மாதிரி டிசைன் பண்ணி அவங்க அதை கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்ப இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இது வந்து நீங்க ட்ரைனிங் கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் டெமோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேணும்னா அவங்க மிஷின் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யூஸ்வலா என்னுடைய ப்ராசஸ். ஸோ நான் டெமோ கொடுக்கும்போதே அவங்க அந்த மிஷினை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு முன்னாடி நாங்களே யூஸ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு அவங்களே யூஸ் பண்ணிடுறாங்க. அதை எடுத்துக்கிறவங்க அப்புறம் என்ன கூப்பிடுறது கூட இல்லை, அவங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ ஒரு அந்த அந்த 18 வயசு பையன் சொன்னேன்னா அதுல வந்து அவர் அப்பா ஒரு கார்பெண்டர், ஒரு ஆசாரி. அந்த ஆசாரி வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த வயசானவர் ஒருத்தர் சொன்னேன், அதை வந்து ஒரு அவர் 100 வயசான ஒரு ஹோம் நர்சிங் கேர், அவங்க ஆந்திராக்காரங்க, ஏதோ நெல்லூர்ல இருந்து ஒரு வயசானவரை கூட்டு வந்து, இவருக்கு 84 வயசு, அவருக்கு 66 வயசோ என்னமோ, அந்த 66 வயசு அவர் வயசானவர் இவரை பாத்துக்கிறார். அவர் படிக்காதவர், அவர் ஒரு விவசாயி, அவரு பாத்துக்கிறார். அவரு அந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தேன், அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது யார் வேணாலும் இதுக்கு அதனால தான் சொன்னேன், இந்த ஹோம் நர்சிங் கேர்லாம் தேவையில்லை, வீட்டுல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின் யூஸ் பண்றான், ஒரு அம்மா புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷினை யூஸ் பண்றாங்க, சரியா, ஒரு ஆசாரி புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுல வந்து ஒரு காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. ஸோ அது வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் தான். ஸோ அந்த மூணாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, இந்த மாதிரி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோட, ஆமா, செரிப்ரல் பால்சி, இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, அது மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வித் பேராப்ளஜிக் கண்டிஷன், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால 2 காலுமே ஸ்ட்ரோக் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஹை லெவல் டிசீஸ்ல உள்ள பேஷண்ட்ஸ். பேசிக்கா நீங்க இந்த இந்த எல்லா பேஷண்ட்டுக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த செரிப்ரல் பால்சியோட ஒரு 37 வயசு வரைக்கும் தவழ்ந்துட்டு இருந்த ஒரு பேஷண்ட், அவர் அப்பா வந்து ஒரு கோயில் குருக்கள், அந்த பேஷண்ட் அவன் நின்று இப்பதாங்க பாக்குறேன் அவன் வாழ்க்கையில அப்படிங்கிற லெவல்ல அவங்க திங்க் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த செரிப்ரல் பால்சி வந்து 10 வயசா இருந்தாலும் சரி, 7 வயசா இருந்தாலும், இப்ப 7 வயசு பையனுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ 10 வயசா இருந்தாலும் சரி, 14 வயசு 15 வயசா இருந்தாலும் சரி, அவங்க பேசிக்கா என்னன்னா அவங்க பிரெயின்ல டெவலப்மெண்ட் கிடையாது அந்த செரிப்ரல் பால்சியில. அவங்களுக்கு வந்து அதனால மசில் டெவலப்மெண்ட்டோ இல்ல அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு ஸ்லோவா ஸ்பாஸ்டிசிட்டின்னு ஒரு டிசீஸும் டெவலப் ஆகும். அவங்களுக்கு மசில் பவர், போன் டென்சிட்டி இருக்காது. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரிமிட்டிவா தான் இருக்கும். ஸோ இங்க அவங்களுக்கு அந்த செரிப்ரல் பால்சியில ரொம்ப முக்கியமா வந்து ஸ்டாண்டிங் போஸ்டர் அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அந்த செரிப்ரல் பால்சியா இருந்தாலும் சரி, இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியா இருந்தாலும் சரி, அந்த ஸ்பைனல் இன்ஜுரி ஆகி அதனால ஏற்பட 2 காலம் ஸ்ட்ரோக் ஆகி அந்த மாதிரி ஹை லெவல் பேஷண்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன்ல அவங்க முதல்ல அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டிங் போஸ்டர். ஸோ இந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் இந்த மிஷின் கொடுத்துரும். அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் அவங்க அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மிஷின் போன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க நின்றுடுவாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செய்து. அவங்களுடைய எந்த லெவல்ல இருக்காங்கன்னு மிஷின் காமிச்சிரும். இந்த லெவல்ல தான் நீ நிக்கிற, 60% தான் நிக்க முடியும், சில பேருக்கு 50% தான் நிக்க முடியும், ஹிப் இறங்கி போயிடும். ஸோ சில பேருக்கு 80% நிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவங்க 100% நிக்கிறதுக்கு சில பேருக்கு 10 நாள் ஆகும். இந்த பர்டிகுலர் பையனுக்கு 18 நாள் ஆயிருக்கு அவன் ஃபுல்லா நிக்கிறதுக்கு. நான் சொன்ன அந்த ஆசாரி பையனுக்கு 18 நாள் ஆச்சு. சில பேருக்கு 1 மாசம் கூட ஆகலாம். பட் நீங்க அந்த ஸ்டாண்டிங் போஸ்டருக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து அவங்க அப்போர்டு டெவலப்மெண்ட் தான். அந்த போஸ்டருக்கு வருதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அதுல நடமாட உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த், நான் அப்பவே சொன்ன மாதிரி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி அவங்க ஸ்டாண்டிங் ஸ்டெபிலிட்டின்னு வந்து அதெல்லாம் ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ அதுல வந்து ஸ்லோவா அவங்க டெவலப் ஆகி வருவாங்க. பட் முதல்ல நீங்க சொன்ன அந்த கேசஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர். அந்த போஸ்டருக்கு அவங்கள வர வைக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா சார்? ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்? நல்ல கேள்வி. அதாவது சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லுவோம். டாக்டர்ஸ் எல்லாம் நம்மள நடக்க சொல்றாங்க, நடக்கிற காரியமா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் டாக்டர், அது வேற விஷயம். பட் நம்ம ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நடந்தா இந்த பெனிஃபிட் இருக்கு, 1 மணி நேரம் நடந்தா இத்தனை பெனிஃபிட் இருக்கு, ஒரு நாளைக்கு 7000 ஸ்டெப்ஸ் வச்சா இந்த பெனிஃபிட் இருக்கு.
10,000 ஸ்டெப்ஸ் வச்சா இந்த பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா சார்? அதே மாதிரி இந்த பெட்டடன் பேஷண்ட நீங்க எவ்வளவு தூரம் அந்த போஸ்டரை கொடுத்து மூவ்மெண்ட்ல வைக்கிறீங்களோ, ஹலோ, எவ்வளவு தூரம் நீங்க வந்து அந்த 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 மிஷின்ல தூக்கி நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ் வைக்கிறீங்களா, 7 ஹவர்ஸ் வைக்கிறீங்களா, இல்ல 2 ஹவர்ஸ் வைக்கிறீங்களா, அதை வச்சு, ஏன்னா ஒருத்தர் குடும்பத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆபீஸ் போறவங்களா இருப்பான், இல்லைன்னா அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ காத்தாலையும் சாயங்காலம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப சமீபமா எம்ஆர்சி நகர்ல ஒரு 11 வயசு குழந்தை, ஸோ அவனுக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கான். அவன் வந்து வித்யாசாகர்ங்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் காத்தால. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம காத்தால ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க, நைட் ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு half an hour கேப் விட்டு ஒரு half an hour மூவ்மெண்ட்ல வச்சுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் விடுறாங்க, அப்புறம் ஒரு half an hour மூவ்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பட் வீட்லயே இருக்காங்க, வீட்டுல வந்து அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கேப் விட்டு நாள் பூரா மூவ்மெண்ட்ல வச்சுக்கலாம். சூப்பர் சார். எலக்ட்ரிக்கலி ஆபரேட்டர் எப்படி சார் இது? எலக்ட்ரிக்கல் இது வந்து பேட்டரி ஆபரேட்டர். இதுல வந்து பிளக்க சொருகிட்டு நம்ம வந்து மூவ்மெண்ட்ல வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து இது பேட்டரி வந்து லெட் பேட்டரி. இந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வீக் வரும். So next speaker, Gopinath over. Thank you sir. Thank you sir. Okay. Thank you so much. Yeah. Next caller, Muhammad Bilal. Hello. Good evening to Hello. all. Yes sir. Muhammad Bilal. Vellore district. Yes sir. சொல்லுங்க சார். Yes sir. நான் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபினால மசில் வீக்னஸ் ஆயிட்டே இருக்கு. சார் சரியா காதுல விழல, கொஞ்சம் எல்லாருமே மியூட்ல போட்டு அவர் மட்டும் பேசினாருன்னா கொஞ்சம் நல்லா கிளியரா இருக்கும். முகமது பிலால் ப்ளீஸ் சார். கேக்குறது சொல்லுங்க சார். நான் முகமது பிலால், வெள்ளூர் மாவட்டத்துல இருந்து. நான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபியால பாதிக்கப்பட்டிருக்கேன். மஸ்குலர் டிஸ்ட்ரோபியில SMA டைப் 3 ஸ்பைனல் மஸ்குலர் டிஸ்ட்ரோபின்னு. எனக்கு மசில் லாஸ் தான். ஐ அம் 21 years old. ஓகே. மசில் லாஸ் தான் எனக்கு ரெகுலரா ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு வந்து எனக்கு ஸ்கோலியோஸ் கூட இருக்கு. ஸ்பைன் பெண்ட் ஆயிட்டே இருக்கு 15 டிகிரி. இப்போ இது யாராவது மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் வந்து 15 டிகிரி இருக்கா? எஸ் சார். ஓகே. இப்போ மஸ்குலர் டிஸ்ட்ரோபி பர்சன் இல்ல DMD SMA யாராவது இந்த இத யூஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்களா சார்? சார் இது வரைக்கும் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி பேஷண்ட் நான் இன்னும் கொடுக்கல. எல்லாமே வந்து நியூரோ கேசஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் மஸ்குலர் டிஸ்ட்ரோபிலையும் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்கிறது பிரான்ஸ்ல எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து நான் வந்து மந்த்லி ரெண்டல்ல தான் கொடுக்குறேன். நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். டெஃபினட்டா மஸ்குலர் டிஸ்ட்ரோபில வந்து நீங்க வந்து மசில்ல டிஸ்ட்ரோபின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் செக்ரீட் ஆகாம இருக்கிறதுனால தான் அந்த மசில் ஃபங்க்ஷன் இல்லை. சரிங்களா? அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோபி ஆனதுனால உங்களுக்கு பேக்ல இருக்கிற மசில்ஸ் வந்து அது ஃபங்க்ஷன் இல்லாம இருந்ததுனால தான் உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் மாதிரி தெரியுது. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் கிடையாது. சரிங்களா? சோ அந்த மசில் தான் உங்களை வந்து பெண்ட் ஆகுது, அதனால உங்களுக்கு ஸ்கோலியோசிஸ்ங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸ்கோலியோசிஸ், இட் இஸ் யுவர் மசில் வீக்னஸ். சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து ஹோல் பாடி மஸ்குலர் டிஸ்ட்ரோபியா? எனக்கு SMA சார். மஸ்குலர் டிஸ்ட்ரோபில ஒரு டைப் ஸ்பைனல் மஸ்குலர் ஆஸ்ட்ரோபின்னு சொல்லுவாங்க சார். சரி, உங்களுக்கு கால் மசில்ஸ் எப்படி இருக்கும்? இல்ல சார், ஹோல் பாடியுமே எனக்கு மசில் லாஸ் தான். அதுதான் கேட்டேன். சோ அப்ப உங்களுக்கு வந்து சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டாண்டிங் போஸ்டர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மிஷின்ல டே 1ல உங்களுக்கு ஸ்டாண்டிங் போஸ்டர் வராது. உங்களுக்கு ஸ்டாண்டிங் போஸ்டர் வரதுக்கு ஒரு மாசம் டைம் ஆகலாம். அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் வந்த பிறகுதான் உங்க மசில்ஸ் எங்கேஜ் ஆகி அது பிரெயினுக்கு சொல்லும், நான் வந்து எங்கேஜ் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு நிக்கணும், ஸோ அதனால ஐ நீட் டிஸ்ட்ரோபின். அப்ப பிரெயின் வில் சென்ட் அ சிக்னல் டு லிவர் டு செக்ரீட் டிஸ்ட்ரோபின். ஸோ மசிலுக்கு டிஸ்ட்ரோபின் ஸ்லோ லெவல்ல வந்து அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு மசில்ஸோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வரும். இதுக்கெல்லாம் டைம் நிறைய எடுக்கும் சார். நீங்க வந்து இமீடியட்டா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது, இதுக்கு டைம் எடுக்கும். பட் லைஃப் லாங் நீங்க இதோட அவதிப்படுறதை விட ஒரு வருஷ காலம் நீங்க வந்து இதை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஏன்னா
ஸ்டாண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்டாண்டிங் போஸ்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த போஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பா வரும். டே 1ல வராது, பட் இட் கேன் கம் இன் டே 10 ஆர் இட் கேன் கம் இன் டே 30 ஆல்சோ. ஸோ அந்த என்னைக்கு அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் வருதோ அன்னிலேருந்து நீங்க அப்வர்ட் மூவ்மெண்ட், அப்வர்ட் டெவலப்மெண்ட் தான், கவலைவே படாதீங்க. ஓகே சார். மோரோவர் இன்னொரு டவுட் இருக்கு சார். ஏன்னா இப்போ சொல்லுங்க. அவங்க மசில ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கூடாது. எவ்வளவு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றீங்களோ மசில அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதை டிலே பண்ணுமா, இவ்வளவு டைம் பீரியட் தான் யூஸ் பண்ணணும் ஏதாவது இருக்கா? இப்ப அதாவது மிஷினோட சப்போர்ட்டோட நிக்கும் போது உங்களுக்கு மசில வந்து ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டீங்க. அது காரணம் என்னன்னா, உங்களை ஃபுல்லா நிக்க வச்சாதான் அது ஓவர் ஸ்ட்ரென்த். நீங்க எவ்வளவு தூரம் உங்களால நிக்க முடியுமா அந்த அளவுக்கு தான் நிப்பீங்க. So you are not stressing your muscle. How much your muscle capacity is there at present for you to stand, that much only you can stand. Maybe it can be 30% or it can be 20% or it can be 40%. Okay, அது வந்து நீங்க நிக்க வச்ச பிறகுதான் நான் சொல்ல முடியும் இவ்வளவு பர்சன்ட் தான் உங்க மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு மேல உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி நிக்க வச்சோம் அப்படின்னா தான் உங்க மசில்ஸை ஸ்ட்ரெஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இங்க இது வந்து ஆக்டிவ் மோடு, ஆக்டிவ் அசிஸ்டட் தெரப்பி நான் முதலே சொன்னேன். ஸோ அசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இருந்து உங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணி தரும் இந்த மிஷின். ஸோ அதனால இந்த மிஷின் வந்து என்னன்னா, நிக்க வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லா நிக்கிறோமே, நிக்க வைக்கலையே அப்படின்னு நினைக்க தோணும். பட் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ டே 1ல அந்த லெவல்ல நிப்பீங்க. ஏன்னா இது அசஸ் பண்ணுது உங்களை நிக்க சொல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா நீங்க உங்களுடைய அந்த வெயிட் பேரிங்னால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசில் தன்னை தானே டெவலப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால அங்க மசிலுக்கு எந்த ஸ்ட்ரெயினுமே கிடையாது. தெளிவா இருக்கு சார். தலைவர் சார், தலைவர் வந்து ஒரு கொஸ்டின் சார், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இது யூஸ் ஆகுமா சார்? இது என்ன சார்? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு இல்லையா, ரொமட்டாய்டு, அதுக்கு இது மிஷின். ஆமா, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பிளட்ல உங்களுக்கு அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். கரெக்டா சார்? ஆமாங்க சார். ஸோ அந்த மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால நீங்க வந்து எதனால பெட்ரிடனா இருக்கீங்க? உங்க முட்டி ஃபுல்லா ஜாயிண்ட், முட்டி ஃபுல்லா தேஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால பெட்ரிடனா இருக்கீங்களா? எனக்கு நான் கேட்கல, ஜென்ரலா கேட்கறேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேர் அவசரப்படுறாங்க இல்லையா, சோ அதுக்கு இந்த மிஷின்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமான்னு தான் கேட்கறேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும் சார். சரிங்க சார். சரிங்களா? அந்த ஜாயிண்ட் வந்து தேய்மானம் ஆயிருந்தது அப்படின்னா முதல்ல வந்து அது இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இல்லைன்னா நீ ரிப்ளேஸ் சர்ஜரி பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியும். அப்படியும் நடக்க முடியலன்னா அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினுக்கு நீங்க வரணும். ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? முதல்ல அவங்களுடைய ஹிப் ஜாயிண்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய நீ ஜாயிண்ட் எப்படி இருக்கு, ஏன்னா இது ரெண்டும் தான் வெயிட் பேரிங் ஜாயிண்ட். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஷோல்டரோ நம்ம எல்போவோ இல்ல நம்ம ரிஸ்டோ இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிக்கு உள்ள ஜாயிண்ட். ஆனா நம்ம ஹோல் பாடியை தாங்குற ஜாயிண்ட் வந்து ஹிப் ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டும் தான். ஹிப்ப வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். நீ ஜாயிண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். இந்த கிணத்துல புள்ளி போட்டு தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது ஹிஞ்சு. அது அந்த மாதிரி ஹிஞ்ச் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். அந்த முட்டி வந்து ஹிஞ்சு. சரிங்களா? சோ இந்த ரெண்டு ஜாயிண்ட் தான் நம்ம உடம்போட வெயிட்ட ஃபுல்லா பேர், முதல்ல ஹிப் பேர் பண்ணுது, செகண்டரியா நீ பேர் பண்ணுது. சோ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல என்னன்னா, உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஹிப் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் தான் முதல்ல பாதிச்சிருக்கு. அத முதல்ல பார்த்து சரி பண்ணிட்டு தான் இந்த மிஷினுக்கு வரணும். Thank you. Okay, sir. Yeah, next caller, Martin. Mr. Martin. Hello? Mr. Martin? Then Mr. ஜே காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இது பண்ணிருக்காங்க, சாட் பண்ணிருக்காங்க, என்னன்னு தெரியல. சோ அதுக்கு நீங்க இது பண்ணுங்க சார், பாத்து. ஜே காயத்ரி. சார் காயத்ரி கேட்ட கொஸ்டின் தான் நானும் கேட்டேன் சார். அவங்க 90% கேட்டிருக்காங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு சொல்யூஷன் இருக்கா, அது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் நான் ஜெனரலைஸா கேட்டேன், அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. சோ அது தெளிவாயிடுச்சா? நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாயிடுச்சா?
தெளிவாயிடுச்சுங்க சார். அவங்க சுத்தமா சரி, நடக்க ஓகே. முடியலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து நல்லா அஃபெக்ட் 90% அஃபெக்ட் ஆயிருக்கு. அவங்க சுத்தமா நடக்க முடியல. பேரண்ட்ஸ் சார் கிட்ட அது இன்ஃப்ளூயன்ஸ் அது இருக்கு. ஆமா. ஏன்னா நான் ஏன் நடக்க முடியலன்னா அவங்களுக்கு இடுப்பு பகுதி ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் அவங்களால நடக்க முடியாம இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். அதனால முதல்ல அவங்க வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜனை பார்த்து அந்த ஜாயிண்ட் லெவல் என்ன இருக்கு, அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியோ இல்ல அதுக்கு உண்டான விஷயத்தை கரெக்ட் பண்ணி, ஏன்னா அந்த மிஷின்ல அவங்க டே ஒன்ல யூஸ் பண்ணலாம். பட் ஜாயிண்டே வந்து கெட்டு போச்சுன்னா அது சரியாகாது சார். மசில் சரிங்க. வந்தா ஸ்ட்ரென்த் வரைக்கும். பட் ஜாயிண்ட் உங்களுக்கு வந்து போயிருந்ததுன்னா முதல்ல ஜாயிண்ட் பார்க்கணுமா இல்லையா? ஆமா. சரிங்க. சோ அதனால தான் முதல்ல they have to consult an orthopedic surgeon and then fix the knee joint and the hip joint, then come to the machine. சரிங்க சார். ஓகே. Okay. So next caller Dr. Madan Mohan. டாக்டர் மதன் மோகன். சார் குட் ஈவினிங் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. பட் ஜெனரல் கொஸ்டின் தான். ஜெனரல் கொஸ்டின். இப்போ நம்ம நல்லா டெக்னாலஜியோட இதை சொன்னீங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீல் சேர்ல இருக்கிறவங்க, பெட்ல இருக்கிறவங்க, ஹலோ பெட்டன் இல்ல வீல் சேர் எஸ்பெஷலி வீல் சேர் யூசர்ஸ்லாம் அவங்களால வந்து எந்த பாடி மூவ்மெண்ட்டும் அவங்க பண்ணாம இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸசைசிங் எதுவும் பண்ண முடியாதப்போ கேலரிஸ் பர்ன் ஆகல, அது சம்பந்தப்பட்ட சில டயபெட்டிஸோ இல்ல பிபிஓ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அவன் வந்து சாப்பிடுறது கம்மியா சாப்பிடணும், இந்த மாதிரி சில செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. நான் கேக்குறது ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வீல் சேர் யூசர்ஸ், பெட் நாட்களுக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்காக, கேலரிஸ் பர்ன் ஆகிறதுக்காக ஏதாவது மிஷின் இருக்கா சார்? அவங்க வந்து அவங்களால எந்திரிச்சு நிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, பட் ஒரு வீல் சேர் யூசர் இருக்காரு அப்படின்னா அவங்க உட்கார்ந்த நிலைமையில அவங்களுக்கு ஏதாவது நம்ம இப்ப ட்ரெட்மில் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட்ல அவங்களுக்கு வந்து பாடி எக்ஸசைஸ் மாதிரி செய்ய வச்சு அவங்க கேலரிஸ் பர்ன் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருந்தா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப நல்ல கேள்வி. இப்ப வந்து அவங்க பெட்டடனா இருக்கும்போது எந்த ஒரு பேஷண்ட்டுமே எக்ஸசைஸ் அவங்களா பண்ணினா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிசியோதெரபிஸ்ட் வந்து கை காலே ஆட்டினாக்க இல்ல வேற யாராவது கை காலே ஆட்டினா அது வந்து கேலரி பர்ன் அளவு இருக்காது. So calorie burn should happen with muscular support. Okay. So அப்படி சில பேர் இருக்காங்க, கால் மட்டும் பிரச்சனையா இருக்குன்னு கையை மட்டும் ஆட்டுறதுக்கு அவங்களாலே ஆட்ட முடியும்னா கையை ஆட்டி கேலரி பர்ன் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு கை ஒரு கால் பிரச்சனை அப்படிங்கிறப்ப எந்த கை பாதிக்காத இருக்கோ அந்த கையை ஆட்டி கூட கேலரி பர்ன் பண்ணலாம். பட் அவங்களா பண்ணினா தான் கேலரி பர்ன். ரெண்டாவது இந்த ட்ரெட்மில் அப்படின்னு சொன்னீங்க. I am totally against the treadmill. நான் ஓப்பனா எல்லாருக்குமே சொல்றேன், treadmill is banned in many countries. Many people doesn't know. Treadmill should not be used at all. It is not at all a safe equipment. அதனால நிறைய பேர் இன்ஜுரி ஆகி நிறைய பேர் டெத்தும் ஆயிருக்கு. இல்ல நான் ட்ரெட்மில் யூஸ் பண்ண சொல்ல சார், அது ஒரு கான்செப்ட். இல்ல நீங்க ட்ரெட்மில்ல நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனால நான் ஜெனரலா சொன்னேன். அது இதுக்காக சொல்லல, ஜெனரலா எல்லாருடைய நன்மைக்காக சொன்னேன். ட்ரெட்மில் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. வெளியில போய் அப்படி ட்ரெட்மில்ல நடக்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து வெளியில போய் நடங்க. அந்த ரோட்ஸ்ல நடந்தா அதை போல நல்லது வேற எதுவுமே கிடையாது. கரடு முரடான பாதையில நடந்தா தான் நல்லது சார். கரெக்ட் சார். அதனால ஆமா. சோ இந்த பெட்ரிடன் பேஷண்ட் வரைக்கும் வருவோம். அவங்க வந்து அவங்களா எக்ஸசைஸ் பண்ணி அவங்க மசில்ஸை தானா பண்ணும்போது கேலரி பர்ன் ஆகும். அப்படி ரெண்டு கையும் ரெண்டு காலம் அசைக்கவே முடியாது, அவங்களுடைய கழுத்து மசில்ஸும் வீக், ட்ரங்க் மசில்ஸும் வீக் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கேலரி பர்ன் பண்ற விஷயம் வந்து அவங்க நின்று நடமாடும் போது மிஷின்ல சம் கேலரிஸ் வில் பர்ன். ஏன்னா மசில் என்கேஜ்மெண்ட் ஆகுது, ஹோல் பாடியுமே என்கேஜ்மெண்ட் ஆகுது, அதனால அந்த நடமாட்டத்துல அந்த மசில் வில் பர்ன். யா, ஓகே சார். I mean the calories will burn. Yeah. Okay, sir. Okay. Next caller, Dr. Athiyenna, Salem. சார் வணக்கங்க, சேலம் அத்தியண்ணன். சொல்லுங்க சார். நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப தேவையான ஒரு கருத்து இது. இது வந்து பலருக்கு இன்னும் வியாதிகள் இருந்து விடுபட முடியாம தடுமாறிட்டு இருக்கிற நேரத்துல
யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். அவரை தவிர பாக்கி எல்லாரும் மியூட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா சார். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேரவையில பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பேசுங்க அத்தியண்ணா, பேசுங்க. வெளி மாவட்டத்தில் இருந்தாலும் தாங்கள் அந்த மிஷினை கொடுத்து பேசுங்க சார். டாக்டர் அத்தியண்ணா. எஸ் சார், அவர் தான் பேசிட்டு இருக்காரு. சார் தான் பேசுறாரு. கொடுத்து நீங்க உதவி கொடுக்க முடியுமா? திரு ராஜகணபதி சார், ப்ளீஸ் மியூட்ல போடுங்க சார். ப்ளீஸ் மியூட்ல போடுங்க சார். அவர் கேக்குறது எனக்கு சரியா கேட்கல சார். அத்தியண்ணா சார் சொல்றது எனக்கு சரியா காதுல கேட்கல. மாவட்டத்துக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். நோபல் ராஜ், ராஜகணபதி 2 பேரும் மியூட்ல போடுங்க. சார் இப்ப கேக்குதா? நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். அத்தியண்ணா சார். சார் இப்ப கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப வெளி மாவட்டங்களுக்கும் இந்த உதவி கிடைக்குமா? வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணலாமா? இந்த மிஷினுடைய வெயிட் என்ன இருக்கு? இதுதான் சார் எங்களுக்கு. என்ன சார்? டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. சரியா கேட்கவே இல்லையே. சேலத்துக்கு கொண்டு வந்து நீங்க வந்து இந்த உதவியை செய்ய முடியுமா? கண்டிப்பா சார். சார் பூனேல ஒரு பேஷண்ட் கொடுத்துருக்கோம், பாண்டிச்சேரியில ஒரு பேஷண்ட் கொடுத்துருக்கோம், நாகர்கோயில ஒரு பேஷண்ட் கொடுத்துருக்கோம். ஏன் சேலத்தை கொடுக்க மாட்டேன்? கண்டிப்பா தருவேன். வேணும்னா நீங்க கொண்டு வந்து இங்க எங்களுக்கு ஆபரேட் பண்ணி காட்டிடுவீங்க. ஆமா காட்டி கண்டிப்பா உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுருவோம். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத காட்டிடுவோம். அதுக்கப்புறம் நீங்களே அதை யூஸ் பண்ணலாம். யாரு என்னென்ன விவரம் தெரிஞ்சுக்கலாமா? நான் அத்தியண்ணன் ஃப்ரம் சேலம் பேசுறேங்க. நான் வந்து யார் இல்ல மாவட்ட தலைவரா இருக்கேன். நான் இந்த தகவல் சிலருக்கு சொல்லி அவங்களுக்கு சரி சார். சரி சார். அதாவது நான் சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். உங்க நம்பர் சொன்னீங்கன்னா நான் வீடியோஸ் எல்லாம் அனுப்புறேன். அந்த வீடியோஸ் அவளுக்கு காட்டலாம். இந்த மாதிரி வாயால சொல்றதை விட அந்த வீடியோஸை காட்டினீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இல்லையா? சார் என்னுடைய நம்பர் 9366 45 245 9366 45 245 நான் திருப்பி சொல்றேன். 9366 45 245. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். நான் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்புறேன். சார் அத்தியண்ணா. சரி சார். என்ன சார் வெயிட் இருக்கு அந்த மிஷின்? 150 kg கெபாசிட்டி சார். இல்ல மிஷினோட வெயிட் கேக்குறாரு. ஆளோட கெபாசிட்டி இல்லங்க. மிஷினோட வெயிட் 40 kg சார். 40 kg. ரைட் சார். போர்ட்டபிள் தான். அங்கங்க நகர்த்திங்க. வீட்டுல எல்லாருக்குமே நகர்த்துறதுனால தானே அவங்க மூவ்மெண்ட்ல இருக்காங்க. அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் சார், சந்தோஷம். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் காலர் மார்டின். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மார்டின் பேசுறேன். சரி சார். எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அரியலூர். சொல்லுங்க சார். நான் வந்து ஸ்பைனல் கார்டு பர்சன் தான். ஸ்பைனல் கார்டு அடிபட்டு 8 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து C4 C5 போர்டு. C4 C5 ஓகே. எனக்கு வந்து இப்போ 2 ஹேண்டும் வேலை செய்யாது, 2 காலும் வேலை செய்யாது. இப்போ ஹேண்ட் வந்து ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். ட்ரங்க் நல்ல ஸ்டேபிளா இல்ல. கழுத்து நல்லா இருக்கு. கழுத்து நல்லா நிக்குது. இப்போ நம்ம கழுத்து தான் ஸ்டேபிளா இருக்கு. கழுத்து நல்லா ஸ்டேபிளா இருக்கு. கழுத்து நல்லா நிக்குது. இப்போ வீல் சேர்ல உட்கார வச்சா உட்காந்துருப்பேன். இப்போ நீங்க மிஷின் சொல்றீங்கன்னா அது வந்து மேனுவலா கையால ஆப்ரேட் பண்ணணுமா, ஆட்டோமேட்டிக்கா அது ஆப்ரேட் ஆகுமா? இல்ல, ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும் சார். ஓ ஆமா, ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஹேண்ட் டு ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. நான் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். அவங்க ரொம்ப ஈஸியா. நான் சொன்னேன்ல, ஒரு ஆசாரி யூஸ் பண்றாரு அவர் பிள்ளைக்கு.
அந்த மாதிரி ஒரு சரிங்க சார். வயசான ஹோம் நர்சிங் பர்சன், அவர் படிக்காதவர், விவசாயி, அவர் யூஸ் பண்றாரு. ஒரு ரொம்ப வயசான ஒரு 84 வயசுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க வந்து உங்க வீட்டுல அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட குடும்பம் தான். நம்ம அப்பா அம்மா எல்லாம் அந்த அளவுக்கு படிக்கல. கிராமம் தான், கிராமத்துக்கு தான் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார். நான் சொல்லி கொடுத்துருவேன் சார். இல்ல எங்களை மாதிரி யூஸ் பண்ணா அது இப்போ கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நான் நம்பர் சொன்னேன், நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நம்பர் நோட் பண்ணல. சரி, நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் நம்பர் சொல்றேன். இல்ல உங்க நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். உங்க நம்பர் சொல்லுங்க. மார்டின் 93 44 44 55 55 0724 9344550724 அரியலூர். ஓகே, நான் உங்களை நாளைக்கு மார்னிங் கூப்பிடுறேன் சார். சார் நான் வீடியோஸ் அனுப்புறேன், நீங்க அந்த வீடியோஸ் பாருங்க. Then we will talk. Okay, thank you. சரியா? Okay, thank you. Right. Okay, next caller Nandakumar. சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க சார். சார், தலைவர் உள்ளிட்ட பேரவைக்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்றைய தினம் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிக அருமையாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் நந்தகுமார். நான் தமிழ்நாடு உதவிக்கர மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில பொருளாளர், உதவிக்கரம் இதழின் இணை ஆசிரியர். எனக்கு என்னுடைய வயது வந்து 73 ஆகும் சார். நான் வந்து வலதுகால் போலியோவால் பாதிக்கப்பட்டவன் சிறு வயதிலிருந்து. தற்சமயம் எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த லெப்ட் லெக் நார்மலா இருந்தது. அந்த லெக்ல வந்து பெயின் வந்து நீ பெயின் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அப்ளை பண்ணி இப்ப நடந்துட்டு இருக்கேன். இப்போ தனியா நடக்க முடியல, ஸ்டிக் வச்சுக்கிட்டு நடக்கிறேன். வித்தவுட் ஸ்டிக் நடக்கிறதுக்கு உங்களோட கருவி எனக்கு எதிர்காலத்துல கொஞ்சம் உதவிகரமா இருக்குமா? நான் மற்றபடி வாக் பண்றேன், எல்லாம் உட்காடுறேன், எழுந்திருக்கேன், எல்லா வேலையும் செய்யறேன். வித்தவுட் ஸ்டிக் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு. அதுல இருந்து விடுதலை பெறத்துக்கு எனக்கு ஒரு வழி கிடைக்குமா? இப்ப வந்து ஒரு லெக் வந்து உங்களுக்கு போலியோ சொன்னீங்க, ஒரு லெக் வந்து 2 லெக்குமே ஹோல் பாடியுமே சப்போர்ட் பண்ணி நீங்க நடந்துட்டு இருக்கீங்க என்னாலும். சோ இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த சப்போர்ட் பண்ண லெக்கும் கொஞ்சம் இப்போ செயலிழந்து நீங்க வந்து அதுக்கு உண்டான இதுவும் பார்த்துட்டு இப்ப ஸ்டிக்கை வச்சு அந்த ஸ்டிக்கு சப்போர்ட் பண்ணது நீங்க நடக்கிறது. ஆமா சார். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மிஷின்ல வந்து நீங்க ஸ்டிக்கை வச்சு நடந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மிஷினை வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு டெய்லி வந்து எவ்வளவு நேரம் முடியுமோ இந்த மிஷின்ல நீங்க நின்று நடமாடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெஃப்ட் லெக் செயலிழந்தீங்க பாத்தீங்களா? ஆமா சார். அது முழுமையா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சரியாயிட்டாலே அந்த லெக்கோட சப்போர்ட்டோடய நீங்க நடக்கலாம். பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த போலியோ அஃபெக்ட் ஆன லெக்குக்குமே வெயிட் பேரிங் கிடைக்குது. சரியா? சோ வெயிட் பேரிங் கிடைக்கும் போது அந்த கால்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த காலோட பேர்டனே அந்த கால் எடுத்துக்கும். சோ அதனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்க சார். சரி சார், நன்றி சார். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். சரி, நன்றி. அவருக்கு போன் அடிச்சு ஒரு டைம் தண்ணி வேணும்னு சொல்லுங்க காலையில அடைக்கலம். Okay, anybody else? யாராவது சொன்னாங்க நம்பர் வேணுமா? என்னோட நம்பர் சார், உங்க நம்பர் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 9886078901. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். 9886078901. சார், இந்த மிஷினுடைய பேர் என்ன சார் சொன்னீங்க? நல்ல கேள்வி சார். அதாவது அந்த பேசிக் மிஷின், அதாவது கால் மட்டும் பிரச்சனை, அது பேரு ப்ளூ வே அப். ப்ளூ வே அப். ரைட் சார். ஹோல் பாடி பிரச்சனை அப்படிங்கிற ஹை லெவல் பேஷண்ட்ல ஈஸி லெவ், EASYLEV, EASYLEV, ஈஸி லெவ் அப்படிங்க. நான் அந்த வெப்சைட் அட்ரஸ் நான் ஷேர் பண்றேன் சார். நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம்.
டிஸ்டர்பன்ஸ் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் சார். நம்பர் எழுதிட்டீங்களா சார்? இருக்கு. ஓகே. மிஸ்டர் சிதம்பரம் சார். Sir, we will display your number, sir. You just give it. உங்க நம்பர் என்கிட்ட இருக்குது. நாங்க அந்த டிபிஓ பேரவையில போட்டு then it will communicate to everybody. We'll do that. சரி சார். ஓகே சார். Yeah, sure. Anybody else, sir? If no. சார் வணக்கம் சார். குமரி வீல் சேர் சேட்டரோட வசமார் பேசுறேன் சார். பேசுங்க சார். எங்களுக்கு நான் 2 காலம் போலியோவால அஃபெக்ட் ஆனவன் சார். நம்ம வீல் சேர்லன்னா எங்கேயுமே போக முடியாது. முன்னால ஊந்து சென்று இருந்தேன். இப்போ இடையில ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு கால்ல ஒரு முறிவு ஏற்பட்டனால அதுக்கப்புறம் இப்போ ஊந்து போக முடியாது. இப்ப நமக்கு அந்த மிஷின் வச்சு எதாவது பண்ண முடியுமா சார்? சார் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்ல. சரிங்களா? அதனால நீங்க எங்க இருக்கீங்க மெட்ராஸ்ல? நான் நாகர்கோவில் இருக்கேன் சார். நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இந்த மிஷின் ஆமா நாகர்கோயில ஒரு பேஷண்ட் கொடுத்துருக்கு. சோ சில பேர்லாம் அவங்க கேரளாக்காரங்க அவங்க they don't want to display their name or anything. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இல்லையா? சோ அதனால நாகர்கோயில அந்த மீனாட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா? ஆமா சார். அங்கதான் கொடுத்துருக்கு. சோ சரிங்களா? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? நாகர்கோவில். நாகர்கோவில் அந்த மீனாட்சிபுரத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள சார் இருக்கணும். அந்த இடம் பேர் சார்? நான் இருக்கிறது வெட்டூர்னி மடம். வெட்டூர்னி மடம். ஓகே. சரி சார். இப்போ அந்த மிஷின் நீங்க உங்களுக்கு அந்த எந்த ஹவுஸ் ஸ்டேஷன் பேஷண்டா இருந்தாலும் அந்த டிரான்ஸ்பர் யாரோ பேசுறாங்க. அந்த டிரான்ஸ்போர்டேஷன் உங்க நம்பர் சொல்லுங்க சார். நான் அந்த டீடைலா நான் மிச்ச விஷயங்கள்லாம் பேசுறேன். 94431 94431 70046. 70046. ஆமா. உங்க பேர் குமார். வசந்தகுமார். குமரி வீல் சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகே சார். சார் நான் உங்களுக்கு நாளை மார்னிங் பேசுறேன் சார். நம்ம விவரம் பேசுறோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புறேன். சரியா? ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க இந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணலாம். அந்த மிஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி சார். ஓகே சார். சார் வேற டிபிஓ பேரவையில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு நம்ம குமரி வீல் சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக 250 மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். தீபாவளி ஃபங்க்ஷனும் குமரி வீல் சேர் சேரிட்டபிள் ட்ரஸ்டோடைய 5வது ஆண்டு விழாவும் நம்ம நடத்தினோம். அதுக்கு டிபிஓ பேரில் இருந்து எனக்கு நிறைய ஆதரவும் ஊக்கமும் தந்தீங்க. அதற்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வசந்தகுமார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. And if there is no further caller, we'll close the meeting. And நம்ம சிறப்பு விருந்தினர்கள் இன்னைக்கு ரொம்ப அழகாக அவங்க எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது பெட் ரிடன் பேஷண்ட்ஸ் எப்படி அவங்களை ஒரு ரிஹாபிலிட்டேஷன் கொடுக்க முடியும், அதாவது படுக்கையா இருக்கிறவங்க எந்த ஏஜ் குரூப் இருந்தாலும் அவர்கள் படுக்கையா இருந்தாங்கன்னா அது எப்படி அவங்களுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கிங், தென் பிசிக்கல் மூவ்மெண்ட், ஸோ இது மாதிரி எல்லா விதமான இந்த பாதிப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடியவங்களை எப்படி ரீஹாபிலிட்டேட் பண்றாரு அப்படிலாம் பத்தி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் நவ் ஐ would request Dr. Chidambaram to give his concluding remarks. After that, vote of thanks, and then we'll conclude the meeting. Dr. Chidambaram. Thank you. I have Thank one you. more. யார் பேசுறீங்க? முகமது பிலால். சொல்லுங்க பிலால். என்னோட டவுட் என்னன்னா, ப்ரீவியஸா இந்த மெஷின் ஃபாரின்ல யூஸ் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் முகமது பிலால், நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க, நானே கூப்பிடுறேன். நம்பர் சொல்லுங்க. 999 455 455 8
866. 999455 கரெக்டா? Yes, sir. முகமது பிலால் கரெக்டா? Yes, sir. ஓகே ஓகே, நாளை மார்னிங் பேசுறேன் சார். Okay, sir. Okay, thank you for வீடியோஸ் நான் taking down the numbers and proposing to call them. Okay, thank you, sir. Thank you, Mr. Venkat. And now Dr. Chidambaram will conclude with his concluding remarks. Then after that, vote of thanks. Venkata, good evening to all. Thank you so much, sir, for your beautiful deliberation. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குமானு தெரியாத ஒரு விஷயத்த வந்து இது எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக வந்து நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டோம்னா வந்து எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் விஷயம் சொல்லியிருக்கீங்க. லொக்கோமோ டிசபிலிட்டாக இருக்கட்டும், ஈவன் மஸ்குலர் டிஸ்ட்ரபிக்கும் வி கேன் ட்ரை பண்ணலாம் சொல்லியிருக்கிறீங்க. சிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கீங்க. ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு இது அது. எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அஃபோர்ட் பண்ண முடியாதனாலும் வந்து ரெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு அது. ஆக்சுவலா ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குதாங்கிறது நிறைய பேர் தெரியாது. அந்த ஒரு விஷயங்களை வந்து எடுத்துருக்கீங்க. ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து காம்படிஷன்லங்கிறதுனால வந்து மோனோபிளைஸ் பண்ணலங்கிற ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் அதில் உங்களோட சர்வீஸ் மைண்ட் புரியுது. நிச்சயமா வந்து உங்களுடைய பணி வந்து சிறக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவு தேவைகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்க தவிர அது தெரியாதற்கான பலன்கள் வந்து நிச்சயமா வந்து எல்லாருக்கும் சென்று சேரணும். ஒரு என்னன்னா ஒரு சுய மதிப்பு தக்க ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா காலத்துக்கும் உழைக்கிற ஒரு பெரியவர்கள் வந்து பெட்ரிடன் ஆகும்போது அவரோட கண்ணியமே இல்லாம அவங்க வந்து அவருடைய கடைசி கால வாழ்க்கையை வந்து கழிக்கிறாங்க. அந்த நிலையில இருந்து உங்களுடைய உபகரணங்கள் வந்து அவங்களோட கண்ணியத்தோடு அவங்களுடைய இறுதி நாட்களையும் மனமகிழ்வோடு கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதோட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எதுவும் இருக்க முடியாது. நிச்சயமா உங்களுடைய அந்த இன்னோவேட்டிவ் தாட் அதை வந்து நிச்சயமா எங்களை மாற்றுத்திறனாளி பேரவை வந்து வணங்குகிறது. உங்களுடைய பணி சிறக்கட்டும். உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் இருந்தாலும் மாற்றுத்திறனாளி பேரவை மூலியமா நாங்கள் செய்யறோம். உங்களோட விஷயத்தை வந்து நாங்கள் வந்து கொண்டு போறோம். மாற்றுத்திறனாளிகள் பேரவை வாயிலாக வில் கண்டக்ட் ஒரு சர்வே கூட பண்ணலான்னு ஐடியா இருக்கு. அது பண்ணிட்டு கூட வில் கம் பேக் டு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். நல்ல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க பண்ணணும் சார். அதுதான் எதிர்பார்க்குறோம். ஆனா மாற்றுத்திறனாளிகள் நீங்க முதல்ல ரைட்ல சொன்னீங்க. மாற்றுத்திறனாளிகள் துறையும் மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளி பணிபுரியக்கூடிய மறுவாழ்வு பணியாளர்களுக்கும் இந்த சமூகத்துல வந்து அங்கீகாரம் இல்லாம தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்படி தொடர்ந்து ஒவ்வொருவரும் கொண்டு வரும்போது தான் அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் பணியை எடுத்திருக்கீங்க. அது டெமோவும் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறீங்க. அது வந்து மிகப்பெரிய ஹைலி இம்ப்ரூவ்மெண்டிவா இருந்தது. எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சி. இந்த பேரவையில வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன கேட்டோம்னா, எல்லாரும் பார்த்தோம்னா வந்து இந்த ஒரு சிலர் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுறாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுடைய மொபைல் டவர்ல கனெக்ட் ஆகுறாங்க. அவங்க வந்து வீடியோவோட ஆன் பண்ணி பண்ணும்போது அவங்க ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து 7 மணிலேருந்து 9 மணி வரையும் வெயிட் பண்ணும்போது அவர்களுக்கு முக்கியமான கேள்விகள் வரும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில தோழர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சார் எனக்கு வந்து 1 ஹவர் தான் டவர் கிடைக்குது, 2 ஹவர் தான் 1.5 மணி நேரம் தான் டவர் கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யாரெல்லாம் கொஞ்சம் டவர் உங்களுக்கு இருக்குதோ தயவு செய்து வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி நல்ல வேற ப்ரிவிலேஜ் சிட்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எனி டைம் வி கேன் ஆஸ்க் கொஸ்டின். மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா வந்து பார்த்தோம்னா அவங்க கேள்விகள் நமக்கு தெரியாம சரியா கூட காதில் விழலை. இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாம கேட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த இதை கொஞ்சம் நம்ம நமக்குள்ள ஒரு செல்ஃப் ரெகுலேட்டிவ் வந்து நம்ம வச்சுக்கணும். தலைப்பு கூட பார்த்தோம்னா வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் லைஃப் ஸ்டைல் தான் சொல்லியிருக்கிறோம். தலைப்பு கூட அவர் தான் சொல்லி போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா வந்து நமக்குள்ள ஒரு செல்ஃப் ரெகுலேட் பண்ணும்போது எல்லாருக்கும் வாய்ப்பு போய் கடைசியில் நமக்கு வரும்போது என்னன்னா நிச்சயமா நம்ம வந்து பேசுவோம். அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு, ஏன்னா இப்போ நிறைய 2 பேர் ஒரு அத்தியநாக சாரை கூட பார்த்தோம்னா அத்தியநாக சார் எல்லாம் முதல்ல பேசுவோம், நல்லா அவரோட டவர்லாம் நல்லா இருக்கும். கடைசியா போகும்போது அவருடைய ரேஞ்ச் வந்து கிடைக்காம போயிடுது. அது அவருக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. பட் வெளியில இருக்கிற நம்ம அதே ஃபீல்ட்ல இருக்கிற நமக்கு தெரியுது அது. அதே மாதிரி தான் முகமது ஜலால் எல்லாருமே அவங்க கேள்விகளை வந்து நிச்சயமா அவங்க பயன்படக்கூடியவங்க. அவங்க வந்து யாருக்கும் கேட்டு சொல்றவங்க கிடையாது. அவங்க வந்து உண்மையான பயனாளிகள்.
அவங்களுக்கு வந்து அந்த தகவல்கள் வந்து நேரா போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா சரி செய்வோம். இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமை அப்படிங்கிற மாதிரி வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூட்டம் வந்துட்டு ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட் அப்படி தலைப்பில் பேசணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிவைசஸ் வந்து நம்ம ரைட்ஸ் அப்படின்றோம். ஆனால் அது வந்து ஹவ் டு மேக் கன்வெர்ட் தி அசிஸ்டன்ட் டிவைசஸ் ஆஸ் அ என்டைட்டில்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சார் சொன்னதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி ரெக்கமெண்டேஷனும் நமக்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்கு. பேரவை எடுக்க வேண்டியது அதான் நம்ம மெயினாக பண்ணணும். ஒன்று வந்து பேரவை எப்படி இதை மற்றவங்களுக்கு கொண்டு போகுதுன்னா இப்போ வீடியோ ரெக்கார்டிங் பண்றோம் நம்ம போடுறோம் அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி நீட் டு கெட் இன் டு ஆக்ஷன். என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கிட்ட அசோசியேட்ல இருக்கக்கூடிய மெம்பர் கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுக்கும்போது இவங்க அப்கோர்ஸ் இது மார்க்கெட்டிங் ஒன்லி, பட் இருந்தாலும் இவங்க வந்து நம்ம மாற்றுத்திறனாளிக்கான விஷயங்களை கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அது ஒன்று பண்ணணும். அது மூலம் நம்ம மக்களுக்கு சேவை கிடைக்கும். அது பண்ணணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி டிவைசஸ் வந்து அடிப்படை தேவைகளுக்கான ஒரு டிவைசஸ்ல இம்போர்ட் பண்றதுக்கு நிச்சயமா வந்து அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து தே ஹேவ் டு டூ சம்திங். அதை பண்ணுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய அமைப்பை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு கொண்டுட்டு போனோம். ஏதோ நம்ம கேட்குறோம். ஸோ அந்த அடுத்த வாரம் அடுத்த ரிசோர்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி போகாம இதை வந்து we need to consolidate, we need to conceive these ideas and we need to take into further. அது பண்ணணும். அதுக்கான வாலண்டியர்ஸ் நான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். வாலண்டியர்ஸும் யூ காட் கம் ஃபார்வர்ட், யூ நீட் டு ஹெல்ப் அஸ். அது பண்ணும்போது என்னன்னா நிச்சயமா நம்ம தேவைகள் வந்து மிக மிக குறைவு. நம்மளோட சொல்றது என்னன்னா நம்ம தேவைகள் மிக மிக குறைவு. ஆனா பாத்தீங்கன்னா வந்து அதுக்கான போராட்டங்கள் வந்து மிக மிக அதிகமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து வருகை தந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் டெலிபரேட் பண்ண வெங்கட சுப்ரமணிய சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி இந்த வாய்ப்பை நல்கி நம்ம தலைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சிதம்பரம் for your excellent concluding remarks. And then the last person, Dr. Suresh Prabhakar, will propose vote of thanks. இறுதியாக வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்று ஒரு சிறப்பான தரங்கம். முடியாதவர்களுக்கும் முடியும். அதாவது நடக்கவே முடியாதுன்னா நடக்க வைக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளா ஒரு நல்ல சப்ஜெக்ட். வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து சில விஷயங்களை நமக்கு கொடுக்குறாரு. அவருக்கு நம் பேரவை சார்பாக பாராட்டுக்கள். அதை இவரை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த நம்ம தலைவருக்கும் பாராட்டுக்கள். இப்ப என்னன்னா நன்றி உரை. முதல்ல என் சொந்தங்கள் அனைவருக்கும் என் உயிர் வணக்கங்கள். நம்ம எல்லாரும் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு 21 கிளாசிபிகேஷன். நம்மளையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றாங்க. நம்ம நிலைப்பாடும் இதுதான். ஆனா நம்மளை சுத்தி சிறுபான்மை பெரும்பான்மை பல பிரச்சனைகள், எப்படி நமக்குள்ளேயே ஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி ஓடிட்டு இருக்கு. நம்ம கொள்கைக்காக போராடுற களம் நமது. நிரூபிக்க நாம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறோம் என்பதே முக்கியம். செய்ய நினைத்ததை கண்டிப்பாக செய்வோம், செயலில் செய்தே தீர்வோம். நம்ம சுத்தி பல சங்கங்கள் இருக்கலாம், பல சூழ்ச்சிகள் நடக்கலாம், நம்பிக்கையின் மாலம், பிளவுவாத சித்தாந்தம் நடக்கலாம். அதெல்லாம் நமக்கு வேணாம். பிசிறி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நாம் அதை கடப்போம். இதுவும் கடந்து செல்வோம், இதுவும் கடந்து போகும் என்று. எதிரிகளே இல்லாத களம் கிடையாது. ஆனால் மட்டுமே நம் இருப்பவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதே நம் இலக்கு. இருப்பவர்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போன்று நமது வெற்றியை நிர்ணயிப்பதே நம் செயல்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், நம் வேலையை கவனித்தாலும் நமக்கென்று நம் சகோதர சங்கத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், நிர்வாகிகள், நம் இலக்குகள், ஆக இவற்றை நிர்ணயிப்பதே நம் செயல்கள் தான். முடிந்தவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தருவோம், முடியாதவர்களுக்கு மீன் பிடித்து தருவோம். மறுபடியும் கூறுகிறேன், முடிந்தவர்களுக்கு மீன் பிடிக்க கற்றுத்தருவோம், முடியாதவர்களுக்கு மீன் பிடித்து தருவோம். முடிவோடு தான் நாம் களத்தில் உள்ளோம். பின்வாங்கும் எண்ணம் நமக்கு இல்லவே இல்லை. நோ லுக்கிங் பேக்.
நாம் கொள்ளையடிக்க வந்த கூட்டம் கிடையாது, கொள்கைக்கான கூட்டம், சமூக முன்னேற்றத்திற்கான அற போராட்டத்திற்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் தேவை நமக்கு நிரந்தர பாதுகாப்பு, சம உரிமைகள். கண்டிப்பாக அதை நாம் காட்ட வேண்டும். உழைப்பால் உயர்ந்தவர்கள் நாம், நிர்வாகியாக நமக்கு அடையாளம் மாற்றுத்திறனாளி என்பதே. அடையாளம் மாற்றுத்திறனாளி. இந்த மாற்றுத்திறனாளி என்ற ஒரு வார்த்தையை மாற்றி காட்டி நாம் ஜெயித்து காட்ட வேண்டும். ஆம், அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைத்திட வேண்டும். கண்டிப்பாக அதற்கு நாம் கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும். ஓய்விற்கு ஓய்வு கொடுப்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம், ஆனால் நமக்கென்று உண்மை இருப்பதை விட்டுக் கொடுக்க வேண்டாம். ஒரு விரலால் 2026 நிர்ணயிப்போம். ஒரு ஓட்டால் அனைத்தும் சாத்தியமாகும் என்பதே சத்தியம். தலை நிமிர சம வாய்ப்பு கிடைத்திட நம் கையில் என்றும் உள்ளது ஒரு ஓட்டு. ஆகவே உழைப்போம், வெற்றி காண்போம், வெற்றி நிச்சயம். வாய்ப்பு கொடுத்த மாநில தலைவர் திரு வரதகுட்டி ஐயா அவர்களுக்கும், அரிமா டாக்டர் லயன் சேலம் திரு அத்தியண்ணா அவர்களுக்கும், என்றும் நம்முடன் சேவா சங்கத்தில் என்றும் நன்றி அனைவர்களுக்கும். தேங்க்யூ டாக்டர் சுரேஷ் பிரபாகர். அனைவருக்கும் மிக்க நன்றி சார். உங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்க. அரசியல் சாயம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அரசியல் சாயமா பண்ணிட்டாரு. பரவாயில்ல, ஏதோ மீட்டிங்ல பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, you have taken the good points from the speakers. Very good. So thank you so much for all the participants and also the chief guest. And I wish all a very happy Deepavali. With this, we conclude our meeting and we will meet next week the same time, 6:50 p.m. next Sunday. Thank you. வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும்.